Hi students, good morning. Chapter 2 Numbers and Sequences, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. So in our 10th mathematics, today we are going to discuss about arithmetic series. So in the previous class, we have discussed about arithmetic series, sum to n terms of an arithmetic series. There are two formula can be used to find the sum to n terms of an arithmetic series. So we discuss what are the formulas used in the arithmetic series. The sum to n terms of an AP, if common difference D and first term A is given, then we use the formula sum to n terms of an AP Sn equal to n by 2 into 2A plus n minus 1 into D. Another one, if first term is A and the last term L is known, then we have to use the formula Sn equal to n by 2 into A plus L. ஸோ n உறுப்புகள் வரை ஒரு கூட்டுத்தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா இன்ஃபினைட் சீரீஸாக இருந்தது அப்படின்னா Sn equal to n by 2 into 2A plus n minus 1 into D. செகண்ட் ஃபார்முலா ஃபினைட் சீரீஸாக இருந்தது அப்படின்னாக்கா Sn equal to n by 2 into A plus L. இல்லை லாஸ்ட் கிளாஸில் இன்ஃபினைட் சீரீஸ், அதாவது Sn equal to n by 2 into 2A plus n minus 1 into D ஃபார்முலா யூஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா சம்ஸும் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டுடே we are going to discuss the second formula Sn equal to n by 2 into A plus L. Okay. Before using this formula, we are going to find what is n. N means number of terms. In this formula, there are three variables. First one, n. N means number of terms. How many terms in an arithmetic series? And A is the first term, and then L is the last term. ஓகே. ஸோ ஏவும் எல்லும் நமக்கு தெரியும். பட் என் அப்படிங்கிறது இன்ஃபினிட் சீரீஸாக இருந்ததுன்னா, நேற்று லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்ததில்ல, என் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்ஃபினிட்டாக இருந்தாலும் எத்தனை டேர்ம்ஸ் வரலாம் அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணும் பொழுது நம்ம என்ன கண்டுபிடிச்சாகணும், என் எவ்வளவு, ஏன்னா இது ஃபினைட் சீரீஸ். இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா அப் டு 100 டேர்ம்ஸ் வரலாம் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. இது இன்ஃபினைட் சீரீஸு, கமா அப் டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே ஃபினைட் சீரீஸாக இருந்ததுன்னா 1 + 2 + 3 எக்ஸட்ரா ப்ளஸ் 100ன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல 100 டேர்ம்ஸ் அப்படிங்கிற வேர்டு இருக்காது, அதேமாதிரி அப்டுங்கிற வேர்டு இருக்காது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் போட்டு 100 போட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினைட் சீரீஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் இந்த மெத்தடில் இருக்கக்கூடிய இன்ஃபினைட் சீரீஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ ஃபினைட் சீரீஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்க்குறோம். அப்படி இன்ஃபினைட் சீரீஸாக இருந்தால் 100 டேர்ம்ஸ் அப்படின்னா தட் இஸ் n. பட் ஃபினைட் சீரீஸ் அப்படிங்கிற பொழுது 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் அப் டு 100 வரலும் அப்படின்னா இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குங்கிறத நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ n கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இதில் உண்டு. அப்போ n கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் எ ஃபினைட் AP ஈக்குவல் டு n ஈக்குவல் டு L minus A by D plus 1. அப்போ அங்கே ஏவும் வேணும், D வேணும், L வேணும். L ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்கும், ஏவும் அங்கேயே இருக்கும். அப்போ D நமக்கு தெரிஞ்சால் தான் n கண்டுபிடிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்க, கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லாஸ்ட் டைம் தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் தெரியும்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவில் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி.
ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து எந்த சிம்பிளிஃபிகேஷன் இல்லை, 2 ஸ்டெப்பு தான் ஆன்சர் வந்துடும் ஃபார்முலா அப்ளை பண்ணும் பொழுது. ஒரே ஒரு அடிஷன், தென் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். பட் அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா எதையுமே கண்டுபிடிக்க வேண்டியதில் ஃபார்முலா டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா கட்டாயமாக n வந்து நாம் தான் கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், SN ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இது மட்டும் கரெக்டாக புரிஞ்சுட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சம்ஸை நம்ம இந்த கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்ஸசைஸ் பாருங்கள் 2.6ல் ஃபஸ்ட்டில் தேர்ட் சம். ஸோ ஆல்ரெடி எக்ஸசைஸ் 2.6ல் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா கான்செப்டில் யூஸ் பண்ணோம். இப்போ செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஃபினைட் சீரீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபினைட் சீரீஸுக்கு எப்படி சம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸசைஸ் 2.6ல் ஃபஸ்ட்டில் தேர்ட் சம். ஓகே, தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 6 + 13 + 20 + etc. + 97 find the sum of the following. ஓகே, அப்போ இதுக்கு வந்து இது ஒரு சீரீஸ் 6 + 13 + 20 + etc. + 97. சென்டரில் பாருங்கள் ப்ளஸ் சைன் வந்திருக்கா, ப்ளஸ் வந்துட்டாவே இட் இஸ் கால்டு சீரீஸ். ஓகே, கமா யூஸ் பண்ணியிருந்ததுன்னா பிட்வீன் தி நம்பர்ஸ் we use comma, then it is called sequence. Between the numbers we use plus sign, then it is called series. Okay, so given series என்னன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது சீரீஸ் மட்டும் அப்படிங்கிற பொழுது இது ஏபியா ஜிபியான்னு நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஏபி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. பட்டு அடுத்தது நம்ம ஜிபி பற்றி பார்க்க போகிறோம், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், பெருக்கு தொடர் வரிசை. ஸோ அப்படிங்கிற பொழுது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சீரீஸ் வந்து சீக்வன்ஸாக இருந்தாலும் சீரீஸாக இருந்தாலும் என்ன டைப்புங்கிறத எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 7 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்போ உங்களுக்கு வந்து இது அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் ஏன் அரித்மெட்டிக் சீரீஸ். ஹியர் ஃபஸ்ட் டேர்ம் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு, ஏ ஈக்குவல் டு எவ்வளவு 6. ஓகே, 102 இருக்குது. ஸோ அது ஏ வந்து 6ன்னு போட்டுக்குங்க. லாஸ்ட் டைம் எவ்வளவு 97 அண்ட் டி ஈக்குவல் டு 13 - 6 T2 - T1 ஈக்குவல் டு எவ்வளவு 7. ஓகே, ஸோ ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட் டைம் எவ்வளவு 6. ஓகே, ஸோ இந்த மிஸ்டேக் பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வருது. எதனால் அப்படின்னா டைப் பண்ணும் பொழுது ப்ரீவியஸ் சம் காப்பி பண்ணி போட்டு அதிலிருந்து எடிட் பண்ணும் பொழுது அந்த எடிட்டிங்கில் சின்ன மிஸ்டேக் ஒரு சிலது வருது. ஸோ அதை வந்து விட்டுட்டு கரெக்டாக எழுதுங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு ஏன்னா ஃபஸ்ட் டைம்னு உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்து எழுதுறேன். ஏ ஈக்குவல் டு 6, எல் இஸ் த லாஸ்ட் டேர்ம், தட் இஸ் 97, தட் இஸ் ஃபைனைட் சீரீஸ். அண்ட் டி ஈக்குவல் டு காமன் டிஃப்ரென்ஸ் வேணும். ஏன் காமன் டிஃப்ரென்ஸ் வேணும்னா இப்போ இந்த நம்பர்ஸ் தான் எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். பட் இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா 2 SN ஃபார்முலாவிலுமே என்னங்கிறத நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுங்கிறத நாம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ n கண்டுபிடிக்கிறதுக்கு டி வேணும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா டி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அப்போ டி ஈக்குவல் டு T2 - T1 13 - 6 ஈக்குவல் டு 7. ஓகே, இப்போ ஏ தெரியும், எல் தெரியும், டி தெரியும். இது 3 தெரிஞ்சோன்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ ஏ ஈக்குவல் டு 6 அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் an AP n ஈக்குவல் டு வாட் இஸ் த ஃபார்முலா L - A/D + 1. இதை ரீட் பண்ணும் பொழுதே L - A/D தனியாக ரீட் பண்ணிவிட்டு +1 செப்பரேட்டாக சொல்லணும். நிறைய பேர் L - A/D + 1 இப்படி ரீட் பண்ணினாக்கா தப்பாக தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ ரீட் பண்ணும்பொழுது ப்ராப்பராக ரீட் பண்ணோம்னா மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ n ஈக்குவல் டு L - A/D + 1. ஓகே, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம 2 மார்க் சம் வந்து எக்ஸசைஸ் 2.5ல நிறைய போட்டாச்சு. ஸோ இது ஒன்றும் புது மெத்தட்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் an AP n ஈக்குவல் டு L - A/D + 1. ஹியர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்பொழுது L ஈக்குவல் டு 97 மைனஸ் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு 6. 102 வந்து 6ன்னு மாற்றுங்க.
6 by d equal to எவ்வளவு 7 plus 1. 97ல 6 போயிடுச்சுன்னா 91 by 7. 91 by 7 plus 1. 91 7 ஆல் வெயிட் பண்ணிங்கன்னா 1 7 is 7. Remaining to 21. 3 7s are 21. 13 plus 1 14. அப்போ n equal to 14. ஓகே, அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, இந்த சீரீஸில் 6 plus 13 plus 20 plus etc plus 97ங்கிற சீரீஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 13 plus 1 14 டேர்ம்ஸ் இருக்குது இதில், அதாவது 14 நம்பர்ஸ் இது வரல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த 14 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் எவ்வளவுங்கிறதும் கொஸ்டின், வேறு ஒன்றுமே கிடையாது. எஸ்ன்னா என்ன அர்த்தம், இந்த 14 டேர்ம்ஸ் இருக்குன்னா அந்த 14 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணால் என்ன வருதுங்கிறத இன்னைக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும்னா சாதாரணமாக நம்மளால் சொல்ல முடியுமா? எல்லா நம்பரையும் 1 by 1 போட்டு ஆட் பண்ணி தான் சொல்ல முடியும். 14 நம்பர்ஸ்னால் ஆட் பண்ணி சொல்லிடலாம். ஒரு 500 நம்பர் வருதுன்னா ஆட் பண்ண முடியுமா உங்களால்? ஸோ இது ஒரு ஜிகே கொஸ்டின் மாதிரி நமக்கு. அப்போ ஒரு நம்பர்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸாக கொடுத்துருக்கும் பொழுது அது அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸுங்கிற டைப்பில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணால் என்ன வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் நமக்கு இது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ then we have to write the formula. Sum of the first n terms of an AP Sn equal to n by 2 into a plus l. ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு தெரியும். ஸோ அதனால் செகண்ட் ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். Sn equal to n by 2 into a plus l. Therefore n equal to 14 இல்லையா, அப்போ S14 equal to n by 2 14 by 2 into a plus l 6 plus 97. a வந்து 6, 97 வந்து l. ஓகே, நிறைய பேர் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த a ப்ளஸ் எல்லுக்கு மைனஸ் போடுவாங்க நடுவாண்ட. ஏன் அப்படின்னாக்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஸோ இங்கே இந்த எல் மைனஸ் ஏன்னு இருக்கு இல்லையா, அதுவும் இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிலது இருக்கும் ஒழுங்காக புரிஞ்சிக்கலைன்னா. ஸோ அதனால் இந்த ஃபார்முலாஸில் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஓகே, then n by 2 into a plus l 14 by 2 into 6 plus 97. 6 plus 97 எவ்வளோ 103. இது ஆட் பண்ணாமல் 2ஆல் கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போது 103 14 2 கேன்சல் பண்ணிடலாம். 7 2 சார் 14. அப்போ 7 into 103. ஸோ 103 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 721. அப்போ S14 equal to 721. அப்போ இந்த சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 6லேருந்து 97 வரல இருக்கக்கூடிய நம்பர் 6 7 நம்பரை ஆட் பண்ணும்பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய 40 நம்பர்ஸையும் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 721 கிடைக்கிது. அவ்வளோதான் நமக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சம் நமக்கு. இது யூஸ் பண்ணி நிறைய முக்கியமான 5 மார்க்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த 2 மார்க் வந்து பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சம் இதே மாதிரி ஒரு ஃபினைட் சீரீஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸாம்பிள் 2.32. இந்த எக்ஸாம்பிள் 2.32 இதே தான் ஸ்டெப் எல்லாம் கண்டினியூஸாக இதே தான் நம்ம எழுத போகிறோம். நல்லா பார்த்துக்குங்க. ஸோ ஃபைண்ட் தி சம் ஆஃப் கொடுத்துருக்காம பாருங்கள் 0.40. கொஞ்சம் அங்கே வந்து நமக்கு இன்டீஜரில் இருந்து இங்கே டெசிமலில் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், அவ்வளோதான். 0.40 0.43 ப்ளஸ் 0.46 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு ப்ளஸ் 1 வரலும். ஓகே, அப்போ இது என்ன டைப் ஆஃப் சீரீஸ்? ஃபினைட் அரித்மெட்டிக் சீரீஸ். இட் இஸ் ஏ ஃபினைட் சீரீஸ் பட் இட் இஸ் ஏன் ஏபி. ஓகே, ஏன்னா 0.03 நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிவன் சீரீஸ் என்னன்னு எழுதிடுறீங்க. இட் இஸ் ஏன் அரித்மெட்டிக் சீரீஸ், அதையும் எழுதிடுறோம். இப்போ இது அரித்மெட்டிக் சீரீஸ் வந்தால் என்னென்ன வேணும் நமக்கு? வாட் இஸ் ஏ, எல் அண்ட் டி. ஓகே, ஹியர் ஃபர்ஸ்ட் டைம் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு 0.40 அண்ட் லாஸ்ட் டைம் எல் ஈக்குவல் டு எவ்வளவு 1. Then what is D? D equal to T2 minus T1. Second term minus first term. 0.43 minus 0.40. Okay. 0.03. 0.43 இருந்து 0.40 செப்பரேட் பண்ணுறோம். 3 4ல் 4 போயிடுச்சுன்னா 0.0. 0.03. நீ 0.3ன்னு போட்டுறாதீங்க, தப்பாயிடும். 0.03. So now we have A equal to 0.40, L equal to 1 and D equal to 0.03. Then how many terms in the arithmetic series? Okay, so first we are going to find the number of terms in an AP. Then we using the formula n equal to L minus A by D plus 1. So n equal to L equal to 1.
A எவ்வளோ 0.40, 1 minus 0.40 by D, D எவ்வளவு 0.03 plus 1, ஓகேவா? அப்போ 1லேருந்து 0.40 மைனஸ் பண்ணணும். ஒன்றுனா 100 ஞாபகம் வச்சுக்கோங்க. 100லேருந்து 40 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ 60 இல்லையா? அப்போது இங்கே எப்படி 0.40 இருக்கும், அதுமாதிரி 0.60, ஓகே? இல்லைனாக்கா எப்படி செப்பரேட் பண்ணணும் தெரியுங்களா? 1.00ன்னு போட்டுக்கிட்டு 0.40 நம்ம செப்பரேட் பண்ணணும். 0ல் 0 போயிடுச்சுன்னா 0, 0ல் 4 போகாது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம், பாரோ வாங்குகிறோம். அப்போ இது 0 ஆகிடும், இது எவ்வளோ ஆகிடும் உங்களுக்கு 10 ஆகிடும். 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, தென் இங்கே 0, ஓகே? அப்போ 0.60 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிது, ஓகே? தென் 0.60 by 0.03 plus 1. இப்போ ரெண்டுமே மேலே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து பாயிண்டில் இருக்குது, 2 டிஜிட்டில் இருக்குது. ஸோ அதை இன்டிஜராக மாற்றுறதுக்கு போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் மல்டிப்ளைட் பை 100, ஓகே? இப்போ 0.60 into 100 divided by 0.03 into 100 plus 1, ஓகே? 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது 2 டிஜிட் ரைட் சைடு பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட் ரைட் சைடு மூவ் ஆகும். அப்போது 0.60ங்கிறது 2 டிஜிட் தள்ளி மூவும்பொழுது 60ஆக மாறும். 0.03 2 டிஜிட்டாக மாறும்பொழுது 03 அப்படின்னு இங்கே வந்துடும். ஸோ 03 மீன்ஸ் 3. அப்போ 60/3 plus 1, 63ஆல் டிவைட் பண்ணுங்கள் 20 times, 20 into 3 60, 20 plus 1 21. therefore நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 21 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இந்த 21 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணால் என்ன வரும், அதுதான் கொஸ்டின், ஓகே? அப்போ தென் யூஸிங் தி SN ஃபார்முலா, sum to n terms of an AP SN equal to n/2 into A plus L, ஓகே? ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். n equal to எவ்வளவு 21 இல்லையா? அப்போ S21 equal to 21/2, n/2க்கு 21/2 into A plus L 0.40 plus 1. 0.40வையும் 1 ஆட் பண்ணணும். நிறைய பேர் இதை ஆட் பண்ணும்போது 0.41ன்னு போட்டுறாதீங்க. 0.40, 1 மீன்ஸ் 1 வந்து இன்டெக்ரல் பார்ட், 1.00ன்னு அர்த்தம், ஓகே? அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 1.40, ஓகே? இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. தென் 1.40வை 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 0, ஏன்னா 1 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. 0 பாயிண்ட் வச்சுக்கிட்டு 14 ஆகும். 7 2s are 14. இப்போ 0.7. அப்போ 21ஐயும் 0.7ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1 டிஜிட் தள்ளி புள்ளி லெஃப்ட் சைடு தள்ளி புள்ளி வைங்க. அப்போ 14.7. அப்போ S21 ஈக்குவல் டு எவ்வளவு 14.7. ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் 21 டேர்ம்ஸ், தட் இஸ் S21 ஈக்குவல் டு 14.7. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.32 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 21 டேர்ம்ஸு. அந்த 21 டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்பொழுது பாயிண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 வரலும் நமக்கு 14.7 கிடைக்கிது நமக்கு, ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இதே சம் கொஞ்சம் அப்ளிகேஷன் சம் நம்ம கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.37 பாருங்கள். A mosaic is designed in the shape of an equilateral triangle 12 feet on each side. Each tile in the mosaic is in the shape of an equal triangle of 12-inch side. The tiles are alternate in colors as shown in the figure. Find the number of tiles of each color and the total number of tiles in the mosaic. ஸோ ஒரு சிறிய தரையோடுகளை கொண்டு 12 அடி பக்க அளவுள்ள 12 feet, ஓகே? சிறிய தரையோடு மொசைக் இஸ் டிசைன்டு இன் தி ஷேப் ஆஃப் an equal triangle. ஒரு மொசைக் வந்து என்ன ஷேப்பில் டிசைன் பண்ணுறாங்கன்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் டிசைன் பண்ணுறாங்க. அந்த ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அது மொத்தமாக 12 feet. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு சிறிய ஒரு தரையோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தரையோடு வந்து 12 அடி பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோண தரையோடுகள் அமைக்கப்படுகிறது மொசைக்கு. அவற்றில் உள்ள ஒவ்வொரு தரையோடும் அந்த மொசைக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் மொசைக், ஈச் டைல் இன் தி மொசைக், அந்த மொசைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைலும் அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா அதுவும் ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அது எவ்வளோ லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 inch சைடு, 12 அங்குல அளவில் இருக்குது ஒவ்வொரு தரையோடும். அவற்றில் மொசைக்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைல்ஸும் 12 inch, ஓகே, 12 அங்குல அளவில் அதுவும்
ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் சமபாக முக்கோண வடிவில் உள்ளது. ஸோ இந்த டைல்ஸ் ஆர் ஆல்டர்னேட் இன் கலர். அந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ள 2 கலரில் இருக்குது. சிறிய தரையோடுகளினுடைய வண்ணங்கள் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. மாறி மாறி இருக்குது, 2 கலரும் மாறி மாறி இருக்குது. ஒவ்வொரு வண்ணத்திலும் உள்ள தரையோடுகளின் எண்ணிக்கை. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டைல்ஸ் இன் ஆஃப் ஈச் கலர். ஒவ்வொரு வண்ணத்திலும் உள்ள தரையோடுகளின் எண்ணிக்கை என்ன? செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் இன் தி மொசைக். இந்த மொசைக் உள்ளார ஃபுல்லாக மொத்தம் எத்தனை டைல்ஸ் இருக்குது? கொடுக்கப்பட்ட அமைப்பில் உள்ள மொத்த தரையோடுகளின் எண்ணிக்கையை காண்க. இதான் 2 கொஸ்டின் நமக்கு. ஓகே, ஸோ இங்கே இந்த 2 ஈக்குவல் ட்ரையாங்கிள் இருக்குது, அதை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு மொசைக்கோட டிசைன் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இது வந்து 12 ஃபீட் 12 அடி. ஓகே, அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு 2 விதமான கலரில் அதுக்குள்ளார சின்ன சின்ன டைல்ஸு அதுக்குள்ளார கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய மொசைக்கு உள்ளார சின்ன சின்னது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன். ரெண்டாவதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2 கலர் நமக்கு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 3 கலர்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் இருக்கிறது என்ன கலர்? அது ஒயிட் கலரில் இருக்கா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா உள்ள சென்டரில் இது சேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போ இந்த சேட் பண்ணது என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். என்ன கலர் இருக்குது உங்களுக்கு? ப்ளூ கலர் இருக்கா? அப்போ இதில் 2 டைப் ஆஃப் கலரில் டைல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் கலர் டைல்ஸு, இன்னொன்று ப்ளூ கலர் டைல்ஸ். ஓகே, அப்போ அந்த 12 ஃபீட் இருக்கக்கூடிய ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய மொசைக்குள்ளார ஸ்மால் டைல்ஸ் வந்து 2 விதமான கலரில் அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் ப்ளூ கலர் ஒன்று, ஒயிட் கலர் ஒன்று. அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்மால் டைல்ஸ் இருக்கு இல்லையா, சின்னதாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் டைல்ஸ், இதனுடைய ஈக்குவல் ட்ரையாங்கிளாகவே 3 சைடு ஈக்குவல் தானே. அதனுடைய சைடு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த பெரிய டைல்ஸோட லென்த் வந்து 12 ஃபீட்டு. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய டைல்ஸ், கலர் டைல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஒயிட்டும் ப்ளூ, அந்த ஒவ்வொன்றுமே 12 இன்ச்சு அங்குலத்தில் இருக்குது. 12 இன்ச்சில் வந்து ஒவ்வொரு டைல்ஸோட சைட்ஸும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு, இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒயிட் கலரில் எத்தனை டைல்ஸ் இருக்குது, ப்ளூ கலரில் எத்தனை டைல்ஸ் இருக்குது, 2 சேர்த்து மொத்தமாக எத்தனை டைல்ஸ் இருக்குங்கிறது கொஸ்டின். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிள்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு ரோ பாருங்கள், எத்தனை ரோ இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு ரோவிலையும் இருக்கக்கூடிய டைல்ஸோட எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு அர்த்தமெட்டிக் சீரீஸை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இதுக்குள்ளார ஃபுல்லாக எத்தனை ரோஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கலாம். எத்தனை ரோஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இந்த மொசைக்கில் வந்து எத்தனை ரோஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை ரோஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, சிக்ஸ்த் ரோ, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ இந்த மொசைக் ஃபுல்லாக மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தம் 12 வரிசை இருக்குது, 12 ரோஸ் இருக்குது. ஓகே, தரையோடுகள் வந்து மொத்தம் 12 அடி பக்க அளவுள்ள சமபக்க முக்கோணமாகவும் ஒவ்வொரு சிறிய தரையோடும் 12 அங்குல பக்க அளவு சமமுக்கோணமாக இருப்பதால் இந்த அமைப்பில் வந்து 12 வரிசைகள் சிறிய தரையோடுகள் அடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம் எத்தனை ரோஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா 2 சைடுமே 12 ஃபீட்டு தானே. அப்போ அதில் வந்து 12 ரோஸ் இருக்குதுன்னு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அல்லது நீங்கள் கவுண்ட் பண்ணி எத்தனை ரோஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இதில் வந்து மொத்தம் 12 ரோஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரோவில் பாருங்கள், ஒயிட் கலர் மார்பிள்ஸ் ஒயிட் கலர் டைல்ஸ் வந்து ஃபஸ்ட் ரோவில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது. செகண்ட் ரோவில் ஒயிட் மட்டும் பாருங்கள், மொத்தம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. தேர்ட் ரோவில் ஒயிட் பாருங்கள், எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அடுத்த ரோவில் ஒயிட் வந்து எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், 4 இருக்குது. அப்போது அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சுன்னா லாஸ்ட் ரோவில் ஒயிட் எத்தனை இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ ஒயிட் கலர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் வரிசையாக 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி 12 வரல இருக்குது. ரைட்டா? அடுத்தது என்ன, 12 ரோஸுமே செக் பண்ணணும். ஃபஸ்ட் ரோவிலேருந்து 12th ரோ வரலும் ஒயிட் கலர் டைல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 1, 2, 3, 4 அப் டு எது வரல இருக்குன்னா 12 வரல இருக்குது.
ரைட்டா? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஒயிட் கலர் டைல்ஸ். முடிஞ்சுதா? அடுத்தது இந்த மொசைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எத்தனைங்கிறத கண்டுபிடிக்கணும். ப்ளூ கலர் டைல்ஸ் கண்டுபிடிக்கும்போது அதே ஃபஸ்ட் ரோவிலேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் ரோவில் ப்ளூ கலர் இருக்கா? இல்லை, அப்போ 0ன்னு போட்டுக்கணும். செகண்ட் ரோவில் ப்ளூ கலர் இருக்கா? இருக்குது. எத்தனை இருக்குது? 1 இருக்குது. தேர்ட் ரோவில் ப்ளூ கலர் எத்தனை இருக்குது? தேர்ட் ரோவில் ப்ளூ கலர் வந்து நமக்கு 2 இருக்குது. ஃபோர்த் ரோவில் ப்ளூ கலர் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அடுத்தது ஃபிஃப்த் ரோவில் ப்ளூ கலர் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்படியே வந்துக்கிட்டே இருந்ததுன்னா லாஸ்ட் ரோவில் பாருங்கள் எத்தனை ப்ளூ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டைல்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ ப்ளூ கலர் டைல்ஸ் வந்து என்ன ஆர்டரில் இருக்குது வரிசையில் 12 ரோஸ்லைன்னா 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லி 11 வரலும் இருக்குது. ஓகே, அப்போது ஒயிட் கலர் மார்பிள்ஸ் ஒயிட் கலர் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரலும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வரலும் இருக்குது. அதே வந்து ப்ளூ கலர் மார்பிள்ஸ் டைல்ஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 11 வரலும் இருக்குது. அப்போ எத்தனை ஒயிட் கலர் டைல்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 1லேருந்து 12 வரலும் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. ஓகே, எத்தனை ப்ளூ கலர் டைல்ஸ் இருக்குதுன்னு கேட்குற கொஸ்டினுக்கு 0லேருந்து 11 வரலும் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் முடிஞ்சுது. தேர்ட் கொஸ்டின் மொத்தமாக எத்தனை டைல்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதனுடைய ஒயிட் டைல்ஸோட எண்ணிக்கை, இது ப்ளூ டைல்ஸோட எண்ணிக்கை, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் டைல்ஸ் எவ்வளோன்னு கிடச்சோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ கொஸ்டின் புரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து இதை சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டெப்புக்கு வாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் என்ன ஸ்டெப் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். பை த கிவன் டேட்டா த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் மொசைக் ஈக்குவல் டு 12 ரோஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டைல்ஸ் இன் ஈச் கலர். அப்போ ஒயிட்டில் எத்தனை டைல்ஸ் இருக்குது, ப்ளூவில் எத்தனை டைல்ஸ் இருக்குது, இதுலேயே 2 கொஸ்டின் இருக்குது. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் இன் தி மொசைக், இந்த மொசைக் ஃபுல்லாக எத்தனை டைல்ஸ் இருக்குது, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் இன் ஈச் ரோ ஆர், சொன்னாலே ஒயிட் டைல்ஸ் மேலேருந்து இதுலேருந்து ஆரம்பிச்சது நமக்கு, மேலே ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒயிட்லேருந்து தானே ஆரம்பிக்குது நமக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் டைல்ஸ்லேருந்து 1 மேலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால் ஒயிட் 1. ப்ளூ கலர் வந்து செகண்ட் ரோவில் இருந்து தான் ஆரம்பிக்குது, ஃபஸ்ட் ரோவில் இல்லை. ஸோ அதனால் 0ன்னு போட்டுக்கிட்டு 1 2 3ன்னு போட்டோம். ஓகே, அதை ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் இன் ஈச் ரோ ஆர் 1, 2, 3, 4, 5, etc., 12 வில் ஃபார்ம் an AP. இந்த இடத்துல நான் ப்ளஸ் போடல, கம்மா தான் போட்டிருக்கேன், அதனால் ஏபின்னு எழுதியிருக்கேன். ஓகே, தேர்ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ். ஓகே, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தரையோடுகளின் எண்ணிக்கை. ஓகே, அப்போ அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தரையோடுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும்னா இந்த 1லேருந்து 12 வரலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ண தீர்ந்து போச்சு. தட் இஸ் 1 + 2 + 3 + 5 etc. + 12. இட் இஸ் an arithmetic sequence, இட் இஸ் an arithmetic series. ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துக்குங்க. அப்போ 1லேருந்து 12 வரலாம் ஆட் பண்ணணும், தட் இஸ் கால்டு S12. நீ வந்து அப்படியே 1லேருந்து 12 வரலாம் நம்பர்ஸ் ஆட் பண்ணி கூட ஆன்சர் எவ்வளோன்னு டக்குன்னு சொல்லிடலாம். பட் ஆனால் மேத்தமெட்டிக்கலாக அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம போடணுன்னா நம்ம இந்த மாதிரி தான் 5 மார்க் அப்படிங்கிற பொழுது SN ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போடணும். ஹியர் A = 10. இது இப்போ இது வந்து A அரித்மெட்டிக் சீரீஸ், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? S12 கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ SN ஃபார்முலா தெரியும். S12ன்னு ஏன் இங்கே டைரெக்டாக எழுதிட்டேன்? ஏன்னா 1லேருந்து 12 வரலாம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 12 டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன தனியாக நம்ம வந்து ஃபார்முலா L-A/D + 1ங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ A = 1, L = 12 லாஸ்ட் டேர்ம், அண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இதில் 12 தான். ஸோ ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். Sn = n/2 × A + L. அப்போ S12 = 12/2 × A + L. 1 + 12 13. 2 × 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 6. 13 × 6 எவ்வளவு? 78. அப்போ நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் ஈக்குவல் எவ்வளோ அப்படின்னா 78. ஓகேவா? வேறு எதாவது டவுட் இருக்கா? ஸோ அடுத்தது ப்ளூ கலர் டைல்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் இன் ஈச் ரோ. ப்ளூ கலர் டைல்ஸ் எப்படி ஆரம்பிக்குன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரோவில் ஒரே ஒரு டைல்ஸ் தான் இருக்கும், அது ஒயிட் கலரில் ஆரம்பிக்கும், அதனால் 0ன்னு போட்டுக்கிறோம். செகண்ட் ரோவில் ஒரு ப்ளூ கலர் இருக்கும், தேர்ட் ரோவில் 2 இருக்கும், ஃபோர்த் ரோவில் 3 இருக்கும். இப்படியே போயிட்டே இருந்தோன்னா லாஸ்ட் 12th ரோவில் எத்தனை ப்ளூ கலர் இருக்குன்னா 11 தான் இருக்கும். அப்போது அதை இங்கே எழுதியிருக்கோம், வில் ஃபார்ம் an AP. அப்போ
ப்ளூ கலர் டைல்ஸ் மொத்தமாக எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும், அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, அப்போ 0 + 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா +11. இந்த இடத்துல 12 போட்டுறாதீங்க, ஒயிட்டுக்கு மட்டும்தான் 12 வரணும். ஓகே, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? S12. என்ன சார் முன்னே S12 போட்டீங்க, இதில் S12 போடுறீங்கன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா மொத்தம் இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 12 நம்பர்ஸ் இருக்கும் பாருங்கள். 1லேருந்து 11 வரலாம் தானே 11 இருக்கும். அப்போ 0லேருந்து ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ 12 ரோஸுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ 12 ரோஸ்லையுமே நம்பர் இருக்குது. ஸோ நம்ம ஆட் பண்ண வேண்டியது 12 நம்பர்ஸ். ஸோ அதனால் S12. ஓகே, தென் ஹியர் A is the 0. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இந்த இடத்துல என்னென்னா 0 அண்ட் L ஈக்குவல் டு எவ்வளோன்னு லாஸ்ட் டேர்ம் 11. நம்பர் ஆஃப் டைம்ஸ் இதெல்லாம் 0 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க எத்தனை இருக்குன்னு. இப்போ 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால 11 வரல இருக்கிறதுனால இதுலேயும் 12 டேர்ம்ஸ் தான் இருக்குது நமக்கு. ஸோ n ஈக்குவல் டு 12 தான் இங்கேயும். ஃபார்முலா Sn ஈக்குவல் டு n/2 × a + l. தேர்ஃபோர் S12 ஈக்குவல் டு 12/2 × 0 + l வந்து 11. a வந்து 0, நல்லா ஞாபகம் வச்சுங்க. a ஈக்குவல் டு 0. 0 + 11 11. 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 6. 11 × 6 66. அப்போ நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் ஈக்குவல் டு 66. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஒயிட் கலர் டைல்ஸ் 78, நம்பர் ஆஃப் ப்ளூ கலர் டைல்ஸ் 66. அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு மொத்தமாக எத்தனை கொஸ்டின் இருக்குதுன்னு கேட்குறாங்க, அது தேர்ட் ஒன். டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் இந்த மொசைக் ஈக்குவல் டு ஒயிட் கலரில் 78, ப்ளூ கலரில் 66. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை டைல்ஸ் கிடைக்குது? 144 டைல்ஸ். ஓகே, ஸோ இதை எக்ஸாம்பிள் 2.37. ஓகே, இது ரொம்ப ஈஸியான ஒரு சம் நமக்கு. எக்ஸாம்பிள் 2.37. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய மொசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மொசைக்கே என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறீங்க, ஈக்குவல் ட்ரையாங்கிள். அந்த மொசைக்குள்ளார சின்ன சின்னதாக இருக்கிறதால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைல்ஸ். ஓகே, இந்த 12 ஃபீட்டு அந்த 12 இன்ச்சு அதெல்லாம் நம்ம இங்கே எங்கேயுமே பயன்படுத்த போகிறதில்ல. மொத்த டைல்ஸோட கவுண்டிங் தான் நமக்கு இங்கே தேவை. ஓகேவா? அதனால் அந்த இந்த சம்மில் வந்து இந்த 12 ஃபீட்டு 12 இன்ச்சை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 2.27 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்ஸ் சம் நமக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்மும் கூட நமக்கு. எக்ஸாம்பிள் 2.38 பாருங்கள். The houses of a street are numbered from 1 to 49. The houses of a street, streetனா தெரியும் நமக்கு, ஒரு தெரு. ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு the houses of a street are numbered from 1 to 49. அந்த தெருவில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு 1லேருந்து 49 வரலும் வரிசை என்ன பண்ணுறாங்க, நம்பரில் கதவுல வந்து நம்பர் போடுறாங்க. ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிலக்கம் வழங்கப்பட்டுள்ளது. த ஹவுசஸ் ஆஃப் எ ஸ்ட்ரீட் ஆர் நம்பர்டு ஃப்ரம் 49. கதவில் நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு கதவுக்கும். ஸோ அது மாதிரி வந்து வரிசையாக 1லேருந்து 49 வரலும் அந்த நம்பர் போட்டிருக்காங்க. த செந்தில்ஸ் ஹவுஸ் இஸ் நம்பர்டு such that the sum of the numbers of the houses prior to Sendil's house is equal to the sum of the numbers of the houses following Sendil's house. Find the Sendil house number. Question என்ன புரிஞ்சுதா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, செந்தில் வீட்டினுடைய கதவிலக்கம் என்ன? செந்தில் அப்படிங்கிறவரோட வீடு வந்து இந்த 1லேருந்து 49 வரல இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார செந்திலோட வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டோட நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஓகே, செந்தில்ஸ் ஹவுஸ் இஸ் நம்பர்டு. அந்த செந்திலோட வீட்டிற்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த செந்தில் ஹவுஸ் நம்பர் தான் என்னன்னு கேட்குறாங்க. அந்த நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ 1லேருந்து ஆரம்பித்து 49 தான் கடைசி. ஃபஸ்ட்டு வீடு வந்து நம்பர் 1, லாஸ்ட் வீட்டோட நம்பர் வந்து 49. இதுக்கு இடையில தான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து என்ன இருக்கும், செந்திலோட வீடு இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல செந்திலோட ஹவுஸ் இருக்குது. இந்த செந்திலோட ஹவுஸ் வந்து 10வது வீடா, 15வது வீடா, 25வது வீடா, 30வது வீடா, 50வது வீடா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத இந்த செகண்ட் ஸ்டெப் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரலும் இருக்குது பாருங்கள். இது வரலுமே இருக்குது. அடுத்த 3 லைன் வந்து அதுக்கான கண்டிஷன். அந்த கண்டிஷன் தெரிஞ்சதுனால தான் இந்த செந்திலோட ஹவுஸோட நம்பரை கண்டுபிடிக்க முடியும்.
அப்போ 1லேருந்து 49 வரல இருக்கக்கூடிய நம்பர்ஸில் தான் ஏதாவது ஒரு நம்பர் இந்த செந்திலோட வீட்டுக்கு இருக்கும். அது எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் விஷயம் நமக்கு. ஓகேவா? கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள், செந்தில் ஹவுஸ் இஸ் நம்பர்டு. ஓகேவா? அதை விட்டுருங்க. அப்போ சச் தட் அந்த நம்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தி சம் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுசஸ் ப்ரியர் டு செந்தில் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் நம்பர்ஸ், சம் ஆஃப் தி நம்பர்ஸ்னு என்ன அர்த்தம்? எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறேன்னு அர்த்தம். எது வரலும் பாருங்கள், ப்ரியர் டு செந்தில் ஹவுஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது செந்தில் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் தி நம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுசஸ் அப்படின்னா செந்திலோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு, செந்திலோட வீடு வந்து எத்தனாவது வீடு நமக்கு தெரியாது, பட் அவங்களுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கும் இல்லையா, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டு வரல இருக்கக்கூடிய இந்த ஹவுஸோட நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுசஸ் ஃபாலோயிங் செந்தில் ஹவுஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? செந்திலுடைய வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அதாவது 1லேருந்து 49 வரலும் போடும் பொழுது செந்தில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டோட கதவோட எண்ணிக்கை எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா செந்தில் வீட்டுக்கு அடுத்த வீட்டிலேருந்து அந்த 49th லாஸ்ட் வீடு வரல இருக்கக்கூடிய வீட்டோட கதவு நம்பர் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா வரக்கூடிய கூடுதலுக்கு சமம். இதுதான் கொஸ்டின். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. இப்போ உங்கள் வீடு நடுவாண்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வரிசையாக 49 வீடு இருக்குது. இப்போ அந்த வரிசையாக இருக்கக்கூடிய 49 வீட்டில் நம்ம வீடு வந்து சென்ட்ரலில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா அவன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான் நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வீட்டு வரலும், உங்கள் வீடை விட்டுருங்க, உங்களுக்கு முன்னாடி வீட்டு வரலும் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து இந்தோட கதவு நம்பர் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க? உங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டிலேருந்து எடுத்துக்கங்க, கடைசி வீட்டு வரலும் வாங்க நம்பரு, கதவு நம்பர், ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன கதவு நம்பர்னு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்னவோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதா? ரைட். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். உங்கள் வீட்டு நம்பர் என்னன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. அப்போ உங்கள் வீட்டு நம்பருக்கு நாம் தான் பேர் கொடுக்கணும். உங்கள் வீடு தான் செந்தில் வீடுன்னு வச்சுக்கிங்க. அதனால் இப்போ உங்கள் வீடு என்னென்னு எடுத்துக்கிறோன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. அதாவது உங்கள் வீடு இப்போ வந்து ஒரு 30வது வீடுன்னு வச்சுக்கிங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடி வீடு என்னவா இருக்கும்? 29வது வீடாக இருக்குமா? உங்களுக்கு வந்து 30 அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வீடு 29th நம்பர், வீட்டு நம்பர் 29 இருக்கும். உங்களுக்கு அடுத்த வீட்டோட நம்பர் என்னவா இருக்கும்? 31 இருக்குமா? அப்போ அதை வந்து இந்த வேரியபிளில் எப்படி எழுதலாம்? அப்போ உங்கள் வீட்டோட நம்பர் வந்து எக்ஸ் அப்படின்னா அப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டோட நம்பர் என்னவா இருக்கும்? x-1 இருக்குமா? அவ்வளோதான். அப்போ உங்கள் வீட்டுக்கு நெக்ஸ்ட் வீட்டோட நம்பர் என்னவா இருக்கும்? x+1 இருக்குமா? உங்கள் வீட்டு நம்பர் என்ன? எக்ஸ். இதுதான் கான்செப்ட். ஓகே. அப்போ 1ஆம் நம்பர் வீட்டிலேருந்து 1, 2 + 3 அப்படின்னு சொல்லி இந்த x-1 வரல ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய டோட்டலானது உங்களுக்கு அடுத்த வீடான x+1லேருந்து 49 வரல ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய டோட்டலுக்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ இந்த சைடு ஒரு ஈக்குவல், இந்த சைடு ஒரு ஈக்குவல், அவ்வளோதான். ரெண்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா சம் முடிஞ்சுது. கொஸ்டின் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட் ஒன், லெட் த நம்பர் ஆஃப் ஹவுசஸ், லெட் செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் பி எக்ஸ். செந்திலோட உங்கள் வீட்டு நம்பர் தான் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த செந்திலோட ஹவுஸ் நம்பரை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க பை த கிவன் டேட்டா, இந்த முக்கியமான ஸ்டெப் நமக்கு ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். 1லேருந்து உங்கள் வீட்டு வரலாம். நல்லா பார்த்துங்க. இது 1, 2, 3 அப்படின்னு சொல்லி வரிசையாக போகுது. இடையில உங்கள் வீடு எக்ஸ் இருக்கும். அடுத்தது அப்படியே போயிட்டே இருக்குது. கடைசி என்ன இருக்கும்? 49 இருக்கும். ஓகே. இது வீட்டோட நம்பரு. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இது வந்து உங்கள் வீடு, நம்ம வீடு எக்ஸ் செந்தில் வீடு. அப்போ அதுக்கு முன்னாடி வீடு x-1, அதுக்கு அடுத்த வீடு x+1. ஓகே. அப்போ இந்த x+1னா அதுக்கு அடுத்த வீடு என்னவா இருக்கும்? x+2ன்னு இருக்குமா? ஓகே. உங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு, செந்திலோட வீட்டுக்கு அடுத்த வீடு x+1னா அதுக்கு அடுத்த வீடு என்னவா இருக்கும்? x+2. அதுக்கு அடுத்த வீடு x+3ன்னு போயிட்டே இருக்கும். எது வரலும் போகும்? 49 வரலும். அப்போது இதிலிருந்து இது வரலும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் என்ன? அதை கிவன் டேட்டாவில் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். செந்தில் வீட்டுக்கு முன்னாடி வீட்டு வரலாம் ஆட் பண்ணுறோம். உங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு என்ன நம்பரோ அது வரலாம் ஆட் பண்ணுறோம்.
உங்கள் வீடு எக்ஸ்னால் அவங்க முன்னாடி வீட்டு நம்பர் எக்ஸ் மைனஸ் 1. அப்போ 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, புரிஞ்சுதா, இஸ் ஈக்குவல் டு உங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருந்து கடைசி வீட்டு வரல இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அடுத்த வீடு வந்து எக்ஸ் + 1. சரி, இந்த இடத்துல -1 இருக்குது பாருங்கள், எக்ஸ் + 1 போட்டுங்க, எக்ஸ் + 1. அப்போ அதுக்கு அடுத்த வீடு என்னவாக இருக்கும், எக்ஸ் + 2. அதுக்கு அடுத்த வீடு என்னவாக இருக்கும், எக்ஸ் + 3. அப்படியே போயிட்டே இருந்தோம்னா லாஸ்ட் வீட்டுக்கு என்ன நம்பர் இருக்கும், 49. அவ்வளோதான். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா அதில்? ஸோ இதில் வந்து இந்த ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஸும் இருக்காது. ஆனால் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். இதில் பாருங்கள், 1லேருந்து எக்ஸ் மைனஸ் 1 வரலாம். நம்ம எஸ்என் ஃபார்முலாவே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்து n டேர்ம்ஸ் வரலாம் ஆட் பண்ணுறது தான். சம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ், 1லேருந்து n டேர்ம்ஸ் வரலாம் நம்ம ஆட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அப்போது 1லேருந்து எக்ஸ் மைனஸ் 1 வரலாம் ஆட் பண்ணணும். இட் இஸ் ஈக்குவல் டு இந்த RHS மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் + 1 எக்ஸ் + 2 அப்படின்னு சொல்லி 49 வரல இருக்குது. அப்போது நம்ம எக்ஸ் + 1 எக்ஸ் + 2ன்னு சொல்லி போட்டு 49 வரல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருந்து. அப்போ இதை 1லேருந்து வர மாதிரி மாற்றி எழுதுகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம வீடு 30ன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதுக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணிங்கன்னா 1லேருந்து எது வரலாம் ஆட் பண்ணணும், 29 வரல ஆட் பண்ணணும். இதில் உங்களுக்கு டவுட்டு கிடையாது. அப்போ அடுத்தது வந்து எதில் இருந்து ஆரம்பிக்கும், 31 + 32ன்னு சொல்லி எது வரலும் போகணும், 49 வரலும் போகும். ஓகே, அப்போது 30 வந்து எக்ஸ் அப்படின்னு இங்கே எடுத்திருக்கோம். அப்போ 31 + 32 அப்படின்னு சொல்லி 49 வரலும் போகுது. இது வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பிரச்சனை கிடையாது. ஆனால் இது 31லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அப்போ இந்த 31லேருந்து 49 வரலும் ஸ்டார்ட் ஆகிறத கொஞ்சம் பிரித்து 2ஆக எழுதுகிறோம். எப்படி எழுதுறோம்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எழுதுகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31லேருந்து 49 வரலும் அவங்க ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா 1லேருந்து 49 வரலும் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு அதிலிருந்து எது தேவையில்லை, 1லேருந்து எது வரலும் தேவையில்லை, 39க்கு முன்னாடி எது இருக்கும், 30 இருக்கும் இல்லையா. அப்போ இந்த 30 வரலும் தேவையில்லை. அப்போது இந்த மாதிரி 2 சீரீஸாக பிரித்து எழுதுகிறோம். 31 + 32 + எக்ஸட்ரா + 49 இருக்கக்கூடிய ஒரு சீரீஸை 2 சீரீஸாக பிரித்து எழுதுகிறோம். ஏன் பிரித்து எழுதுறோன்னு தெரியுதா? ஏன்னா 1லேருந்து 29 வரலாம் ஆட் பண்ணுறதுக்கு எஸ்என் ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஆனால் 31லேருந்து 49 வரலாம் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியாது, எஸ்என் ஃபார்முலா அப்படி ஆட் பண்ண முடியாது. இது வந்து ஏ வந்து 31, டி வந்து 1, எல் வந்து 49 யூஸ் பண்ணி எஸ்என் ஃபார்முலா நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா தப்பாயிடும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பொழுது நம்ம வந்து இந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணுறோன்னா இந்த சீரீஸை வந்து 1லேருந்து வர மாதிரி நம்ம மாற்றி எழுதுகிறோம். 1 to 49 ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரலும், தென் 1லேருந்து அந்த செந்தில் ஹவுஸ் வரலும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம், இதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் + 1லேருந்து 49 வரலும் அப்படிங்கிற பொழுது ஃபஸ்ட்டு 1லேருந்து 49 வரலும் இது, தென் நடுவாண்ட பாருங்கள் மைனஸ். அடுத்தது 1லேருந்து எது வரலும் நமக்கு தேவையில்லை, செந்தில் ஹவுஸ் நடுவான் இருக்கக்கூடிய செந்தில் ஹவுஸ் வரலாம் தானே தேவையில்லை. நம்ம ஹவுஸ் வந்து எக்ஸ் + 1 நமக்கு அடுத்த ஹவுஸ், அதிலிருந்து தான் இங்கே வேணும். அப்போ எது வரலாம் தேவையில்லைன்னா 1லேருந்து எக்ஸ் வரலாம், சரி நம்ம ஹவுஸ் வரலுமே தேவையில்லை. அப்போ அந்த எக்ஸ் வரலும் மைனஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் புரியல அப்படின்னாக்கா உங்களுக்கு சம் புரியாது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆர்ஹெச்எஸில் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டிலேருந்து 49 வரல ஆட் பண்ணணும், அப்படி தனியாக ஆட் பண்ண முடியாது. நம்பர்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிடலாம். இப்போ 30 நம்ம சொன்னோம்ல 31லேருந்து 32 வரலாம் அப்படின்னு சொல்லி 49 வரலன்னா இப்போ இடையிலேருந்து ஆட் பண்ணுறதுனாலும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே எக்ஸ் + 1 எக்ஸ் + 2 இருக்குது பாருங்கள், இதுவும் தெரியாது, இந்த நம்பரும் தெரியாது. நம்ம நம்பர் தெரிஞ்சால் தானே நமக்கு அடுத்த வீட்டு நம்பர் தெரியும். அதனால் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண முடியாது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் n ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண முடியாது. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இதில் வந்து 1லேருந்து போகிறதுனால இதில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனைங்கிறத நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். பட் இதில் வந்து எத்தனை டேர்ம்ஸ் அப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால தான் இதை 1லேருந்து வர மாதிரி பிரித்து எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1லேருந்து 49 வரலமும் ப்ளஸ் 1லேருந்து எக்ஸ் + 1க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ் வரலும் நம்ம செப்பரேட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ எல்லாமே இதுவும் பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3ன்னு போகுது, அரித்மெட்டிக் சீரீஸ் தான். இதுவும் 1 + 2 + 3 அரித்மெட்டிக் சீரீஸ் தான். இதுவும் 1 + 2 + 3 அரித்மெட்டிக் சீரீஸ் தான்.
அப்போ ஒரே ஒரு டைம் மட்டும் ஃபார்முலா எழுதிடலாம். சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் n AP Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a + l. இப்போ ஒவ்வொரு சீரீஸ் மொத்தம் இதில் எத்தனை இருக்குது பாருங்கள், 3 சீரீஸ் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் நமக்கு என்னென்ன தெரியணும், a என்ன, l என்ன, d என்ன. இதில் a என்ன, a ஈக்குவல் டு 1, l இதுதான் l, எது x - 1, எல்லாம் 1 + 2 + 3 தானே போகுது. அப்போ எல்லாத்துக்குமே d வந்து எவ்வளோ தான், நமக்கு d வந்து காமனாக எல்லாத்துக்குமே 1 தான். ஓகே, அப்போ a வந்து எவ்வளோ அப்படின்னா 1, l ஈக்குவல் டு எவ்வளோ, x - 1. அடுத்து இந்த சீரீஸ்க்கு வாங்க. இதில் a ஈக்குவல் டு எவ்வளவு, இதில் a 1 தான், l ஈக்குவல் டு எவ்வளோன்னு பாருங்கள் 49. தேர்டு சீரீஸ்க்கு வாங்க. எது a, 1 தான் a, எது l, எக்ஸுங்கிறது எல் அங்கே, அவ்வளோதான். ஓகே, இதை வந்துட்டு அப்படியே ஃபார்முலாவில் கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ இதுக்கு எத்தனை ஃபார்முலா அப்ளை பண்ணணும், 3 சீரீஸ் இருக்கிறதுனால 3 ஃபார்முலாஸ் 3 பிளேஸ்லையுமே நம்ம அந்த ஃபார்முலாஸ் 3 நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், n/2 இன்ட்டு a + l. அடுத்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு வேணும் இல்லையா, அப்போ 1லேருந்து x - 1 வரலாம். இப்போ உங்கள் நம்ம வீடு 30னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடு எது வரல இருக்கும், 29 வரல இருக்குமா. இப்போ வரிசையாக 1லேருந்து 25னா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும், 29 டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ இதில் n எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த x - 1 தான் இந்த இடத்துல n, லாஸ்ட் டைம் அதுதான் n தான். இதில் வந்து எது 49ங்கிறது n. இதில் வந்து எது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு, x தான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ n-க்கு பதிலாக இதை அப்ளை பண்ணுங்கள். n, a, l 3க்கு அப்ளை பண்ணுவோம். n/2 ஃபஸ்ட்டு இதுக்கு n/2 இன்ட்டு a + l, n/2க்கு x - 1/2 இன்ட்டு a + l. a வந்து 1, l வந்து x - 1, அப்போ 1 + x - 1. ஓகேவா, அடுத்து ஈக்குவலுக்கு வந்துருங்க. அடுத்து 1 to 49க்கு வாங்க. n/2 49/2 இன்ட்டு a + l 1 + 49. ரொம்ப சிம்பிள். மைனஸ்க்கு மைனஸ், n/2, n ஈக்குவல் டு எவ்வளவு, x. ஸோ x/2 இன்ட்டு a + l, a வந்து 1, எகைன் எல்லும் x தான், அப்போ 1 + x. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், இந்த +1 -1 கேன்சல் பண்ணிடலாமா. அடுத்து அப்போ என்ன ஒரு x - 1/2 இன்ட்டு x மட்டும் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், x இன்ட்டு x - 1/2. ஓகேவா, இப்போ 49/2 இன்ட்டு 1 + 49 எவ்வளவு, 50. அடுத்தது x இன்ட்டு 1 + x, x + 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ x இன்ட்டு x + 1/2. ஓகேவா, இந்த 2ஐயும் 50யும் கேன்சல் பண்ணிங்கன்னா 25. அடுத்தது 49 இன்ட்டு 25 இந்த இடத்துல வரும். ஸோ இதெல்லாம் நம்பரு, இது மட்டும் வேரியபிள் இருக்குது பாருங்கள் மைனஸ். இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடுமா, அது அடுத்த ஸ்டெப். அப்போ x இன்ட்டு x - 1/2 இந்த மைனஸ் இந்த வரும்பொழுது என்ன ஆகிடுது, ப்ளஸ் ஆகிடுது. ப்ளஸ் x இன்ட்டு x + 1/2 ஈக்குவல் டு 49 இன்ட்டு 25. இப்போ இது ரெண்டும் டினாமினேட்டர் ஈக்குவலா, அப்போ நியூமினேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா, அதான் அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸோ டினாமினேட்டர் ரெண்டு ஈக்குவல், நியூமினேட்டர் அப்படியே ஆட் பண்ணுங்கள். x இன்ட்டு x - 1 ப்ளஸ் x இன்ட்டு x + 1/2 ஈக்குவல் டு 49 இன்ட்டு 25 1225. ஓகே, இப்போ நியூமினேட்டரில் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுங்கள், எக்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கேயும் எக்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். x இன்ட்டு x x², x இன்ட்டு -1 -x ப்ளஸ் எக்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் x இன்ட்டு x x² ப்ளஸ் 1 இன்ட்டு x x/2 ஈக்குவல் டு 1225. இதில் எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள், மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ x² x ப்ளஸ் x², 2x² /2 ஈக்குவல் டு 1225. இதில் 2 இன்ட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா x² ஈக்குவல் டு 1025. அப்போ தேர்ஃபோர் x ஈக்குவல் டு 35. 1225 அப்படிங்கிறது 35 இன்ட்டு 35. ஓகே, அதாவது x² ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன அர்த்தம், 35². அப்போ x ஈக்குவல் டு 35. ஓகே, ஏன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்பவுமே பாசிட்டிவில் தான் இருக்கும். தேர்ஃபோர் செந்திலோட வீடு நான் மைனஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, அதனால் இங்கே தேவையில்லை. x ஈக்குவல் டு 45. அப்போ எக்ஸுங்கிறது யாரோட வீடு எடுத்துக்கிட்டோம், செந்திலோட ஹவுஸ் நம்பர் தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் இஸ் 35. ஓகே, புரிஞ்சுதா. அப்போ அவங்க எது ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1லேருந்து எது வரலாம், 34 வரலாம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 34. உங்களுக்கு வந்து எவ்வளோ, நம்ம செந்திலோட 35. இப்போ 36லேருந்து 49 வரலாம் ஆட் பண்ணோம்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த சம் போட்டிருக்கோம்.
ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு சம். செந்திலோட வீட்டு நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி வீடு வரலாம் ஆட் பண்ணிங்கன்னா செந்திலோட அடுத்த வீட்டிலேருந்து கடைசி வீடு வரலாம் ஆட் பண்ணால் வர டோட்டலுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல x+1 மறந்துடாதீங்க. அப்போ இந்த சைடு அப்படியே வச்சுக்கிட்டு இதை மட்டும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இதில் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இது x+1 x+2ன்னு ஆரம்பிக்குது. அப்போ 1லேருந்து வர மாதிரி மாற்றணும். ஸோ 1லேருந்து 49 வரல எல்லா வீட்டு நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாத வீட்டு நம்பர் வரலும் தூக்கிறோம். செந்திலோட அடுத்த வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ செந்தில் வீட்டு நம்பர் வரலும் மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ 1லேருந்து x வரலும் மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ 3 இடத்துல நம்ம வந்து SN ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு வந்து என்ன கிடைக்கிதுன்னு பாருங்கள். x into x minus 1 by 2 equal to 49 into 50 by 2 minus x into x plus 1 by 2ன்னு கிடைக்கிது. ஸோ இது நம்பரில் வருது, மைனஸ் இருக்கக்கூடிய டேர்ம் லெஃப்ட் சைட் பண்ணாதீங்கன்னா ப்ளஸ் ஆகிடுது. ஸோ தென் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணினாக்க உங்களுக்கு x² equal to 1225 வருது. அப்போ தேர்ஃபோர் x equal to 35. இப்போ செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் இஸ் 35. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் நமக்கு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் வரும். எக்ஸைஸ் 2.6ல் 6th சம் பாருங்கள். ஸோ இதுவரையிலும் பார்த்த எல்லா சம்லையுமே நமக்கு வந்து ஃபினைட் சீரீஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அந்த ஃபினைட் சீரீஸில் அந்த சீரீஸ் என்னங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு n ஈக்குவல் டு என்னங்கிறத கண்டுபிடிச்சி SN கண்டுபிடிச்சோம், அவ்வளோதான் நமக்கு வேலை. பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சம் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்க அந்த அரித்மெட்டிக் சீரீஸையே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அரித்மெட்டிக் சீரீஸையே வந்து நாம் தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல். உனக்கு என்ன தான் ஃபார்முலா வந்து n ஃபார்முலா SN ஃபார்முலா ரெண்டும் தெரிஞ்சு உனக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சாலும் இதில் சீரீஸ் வந்து நாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறதுனால இந்த சீரீஸில் ஒரு நம்பர் ஃபஸ்ட் நம்பரே லாஸ்ட் நம்பரே தப்பாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக டோட்டலாக சம் தப்பாகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு. கிட்டத்தட்ட நாங்கள் படிக்கும் பொழுதுலேருந்து இந்த மாடல் சம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ரெண்டாவது இதில் வந்து கிரியேட்டிவ் வந்து எப்படி வேணாலும் நம்ம கேட்கலாம். ஸோ எது கேட்டாலும் கான்செப்ட் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த 6th சம் ஃபஸ்ட்டு பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் லெஸ் தேன் 450 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி சம் ஆஃப், சம்னாவே என்ன அர்த்தம், கூடுதல் காண்க. எது வரலும் கூடுதல் காணுங்கன்னு சொல்கிறது பாருங்க. லெஸ் தேன் 450னா 450க்கும் குறைவாக உள்ள ஆல் ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர். ஆட் பாசிட்டிவ் ஆட் நம்பர், ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர்னா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க. மிகை முழுக்கள், பாசிட்டிவ் இன்டிஜர்னா மிகை முழுக்கள். ஸோ ஒற்றைப்படை எண், ஒற்றைப்படை மிகை முழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் ஆட் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எது வரலன்னா லெஸ் தேன் 450. 450 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? 450 ஈவன் நம்பர். அப்போ 450 லெஸ் தேன் 450 அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குது, 449. 449ங்கிறது ஒரு ஆட் நம்பர். அப்போ ஸ்டார்டிங் ஆட் நம்பரில் எது ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1லேருந்து எது வரலும் ஆட் பண்ணணும்னா 449 வரலும். எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணக்கூடாது, எதை மட்டும் ஆட் பண்ணணும், 1லேருந்து 449 வரலும் இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணணும். ஓகே, அதான் கொஸ்டின். புரிஞ்சுதா? அப்போ இதில் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் நமக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்து ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் 449. ஓகே, அப்போ ரெக்வயர்டு சீரீஸ் 1 ப்ளஸ் next odd number 3 plus next odd number 7 plus next odd number 1 plus 3 plus 5 plus 7 plus 9 அப்படியே கண்டினியூ ஆகுது. அப் டு எது வரலாம், லெஸ் தேன் 415 கொடுத்துட்டாங்க. அப்போ லாஸ்ட் நம்பர் 449 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 1லேருந்து 449 இது வரல இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணணும். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ இட் இஸ் ஏன் அரித்மெட்டிக் சீரீஸ். அப்போ இங்கே நமக்கு என்னென்ன வேணும், நமக்கு இப்போ இது கிடச்சிட்டாக்கா இதுக்கு நம்ம வந்து சம் கண்டுபிடிக்கிறதுக்கு SN ஃபார்முலா தான் தெரியுமே, நம்ம கான்செப்ட் என்னென்னு. சீரீஸ் மட்டும்தான் இங்கே தெரியாது. இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்க முன்னாடி 2 சம் எப்படி போட்டோமோ அதே கான்செப்ட் தான். ஓகே, இதில் என்னென்ன வேணும், இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு வேணும்.
இந்த கடைசி நம்பரை பார்த்து இதில் 449 டேர்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடலாமான்னு சொல்லுங்கள். முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா 1 2 3ன்னு வரிசையாக போச்சுன்னா 449 டேர்ம் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் தானே இருக்குது. அப்போ இதில் 449 டேர்ம்ஸ் இருக்குமா? கட்டாயம் இருக்காது. ஓகேவா? அப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் எஸ்என் கண்டுபிடிக்க முடியும். அப்போ கட்டாயமாக என் கண்டுபிடிச்சி ஆகணும். இது வந்து ஃபினைட் அரித்மெட்டிக் சீரீஸ். அப்போ ஏவும் டியும் எல்லும் தெரிஞ்சால் என் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ இஸ் தி ஃபர்ஸ்ட் டேர்ம், இட் இஸ் ஈக்குவல் டு 1. எல் இஸ் தி லாஸ்ட் டேர்ம் 449. அண்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரீஸ் ஆகுது, அல்லது T2 மைனஸ் T1 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2. காமன் டிஃபரன்ஸ் 2. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுன ஃபார்முலா L மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஓகே, இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். n எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ n ஈக்குவல் டு L வந்து 449 மைனஸ் ஏ வந்து எவ்வளோ 1 பை 2 ப்ளஸ் 1. 449 1 போயிடுச்சுன்னா 448 பை 2 ப்ளஸ் 1. 448 2ஆல் கேன்சல் பண்ணுறோம். 2 2 சார் 4, 2 2 சார் 4, 4 2 சார் 8, 224 ப்ளஸ் 1 225. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 225. அப்போ 1லேருந்து 449 வரல இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது? 225 ஆட் நம்பர்ஸ். 1லேருந்து 450 வரல இருக்கக்கூடிய நம்பர்ஸில் ஆட் நம்பர்ஸ் மட்டும் எத்தனை இருக்குதுன்னா 225 நம்பர் இருக்குது. அடுத்த விஷயம் என்ன? இந்த 225 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? தட் இஸ் கான்செப்ட். ஓகே, அதுதான் கொஸ்டின். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் ஆட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் லெஸ் தேன் 450. அப்போ n தெரிஞ்சால் Sn கண்டுபிடிச்சிடலாமா? தென் சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் n AP Sn ஈக்குவல் டு n by 2 இன்ட்டு n by 2 இன்ட்டு a plus l. ஓகே, தேர்ஃபோர் n ஈக்குவல் டு எவ்வளோ? 225. S 225 ஈக்குவல் டு n by 2. n-க்கு பதிலாக 225 அப்ளை பண்ணுங்கள். 225 by 2 இன்ட்டு a plus l. a வந்து எவ்வளோ? டைரெக்டாக போட்டாச்சு. அப்ளை பண்ணிங்கன்னா a வந்து 1 ப்ளஸ் லாஸ்ட் டைம் எவ்வளோ? 449. வேணும் இன்னொரு ஸ்டெப்பு ஆட் பண்ணி எழுதிக்கிங்க. ஸோ 449 ப்ளஸ் 1 450. ஓகே, இந்த 450யும் 2 கேன்சல் பண்ணலாம்ல. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருது? 2 2 சார் 4, 5 இருக்குது, 2 2 சார் 4, மீதி 1 10, 5 2 சார் 10. அப்போ 225 இன்ட்டு 225 it is equal to 50625. 50,625. That is S225. What is the question? Therefore, the sum of all odd positive integers less than 450 is 50,625. ஏதாவது டவுட் இருக்கா? எவ்வளோ ஈஸியான சம் பாருங்கள். கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு. திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். இதெல்லாம் இல்லாமல் பப்ளிக் கொஸ்டினே இருக்காது கட்டாயம். அடுத்தது இதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.36 எடுத்துக்கங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு. இப்போ லாஸ்ட் சம்மில் அந்த 6th சம்மில் அவங்க ஆட் நம்பர்ஸை லெஸ் தேன் 450 வரல சொல்லிட்டாங்க. அதனால் அந்த ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரும் கண்டுபிடிக்கிறது நமக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஆட் நம்பர்ஸுங்கிறது எது நமக்கு தெரியும். அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. பட் இப்போ பார்க்கக்கூடிய சம்மில் தான் அந்த ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அது தெரிஞ்சால் தான் இந்த சீரீஸ் ரைட் ஆகும், இல்லைன்னா தப்பாயிடும். கொஸ்டின் பாருங்கள். 2.36 ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் நமக்கு. ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். இங்கே எல்லா நேச்சுரல் நம்பரையும் ஆட் பண்ணால் எவ்வளவு? பிட்வீன் எதுக்கு இடையில்னு பாருங்கள். 300 and 600. பிட்வீன் 300க்கும் 600க்கும் இடையே. என்ன கொடுத்துருக்காங்க? 300க்கும் 600க்கும் இடையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 300க்கும் 600க்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்பர்னால் என்னென்ன நம்பரு? 300க்கும் 600க்கும் இடையில்னா 300 எடுத்துக்கூடாது, 300 விட்டுறணும். அப்போ 301லேருந்து 302 இந்த மாதிரி 303 அப்படியே போயிட்டே இருக்குது. எது வரலும் போயிட்டே இருக்குது அப் டு பிட்வீன் 600. 300க்கும் 600க்கும் இடையில். அப்போ 600க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 599. அப்போது இதான் வந்து 300க்கும் 600க்கு இடையில் கூடிய நம்பர்ஸ். சார் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணமா சார்னா கிடையாது. விச் ஆர் டிவிசிபிள் பை 7. அப்போ இதில் இருக்கக்கூடிய 301லேருந்து 599 வரை இருக்கக்கூடிய நம்பர்ஸில் எதெல்லாம் 7ஆல் டிவைட் ஆகுமோ அந்த நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணால் என்ன வரும்? அதுதான் கொஸ்டின். எவ்வளோ கிரேட்டஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
அருமையான ஒரு கொஸ்டின். ஒரு நம்பர் 300க்கும் 600க்கும் இடையில் எல்லா நம்பரையும் கூட்டுங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆட் நம்பர்ஸை மட்டும் கூட்டுங்கனாலும் பெரிய விஷயம் கிடையாது. ஈவன் நம்பர்ஸை மட்டும் கூட்டுங்கன்னா கூட ஆட் பண்ணிடலாம். ஆனால் கொஸ்டின் பாருங்கள், பிட்வீன் 300 and 600 விச் ஆர் டிவிசிபிள் பை 7. இதே கொஸ்டினை மாற்றி நாளைக்கு கிரியேட்டிவில் டிவிசிபிள் பை 7க்கு பதிலாக 8 போடலாம், 9 போடலாம், 6 போடலாம், 11 போடலாம், 13 போடலாம். இது மாதிரி எந்த நம்பர் வேணாலும் போடலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆல்ரெடி சம் வந்து கொடுத்துருக்காங்க. அல்லது டிவைடட் பை 7 டிவிசிபிள் பை 7 கொடுத்துட்டு 300 to 600க்கு பதிலாக 400 to 600ன்னு கொடுக்கலாம், 500 to 700ன்னு கொடுக்கலாம், 100 to 300ன்னு கொடுக்கலாம். அப்போ எப்படி கொடுத்தாலும் நமக்கு போட தெரியணும். அப்போ இதில் என்ன சார் இது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பர் லாஸ்ட் நம்பரும் எது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா அடுத்த நம்பர் எல்லாத்தையும் நாமளே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தேவையே இதுதான், ஃபஸ்ட் நம்பர் என்ன, லாஸ்ட் நம்பர் என்ன. அந்த ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600ன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நாம் தெளிவாக இருந்துக்கணும். 300னாக்க எதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும், 301லேருந்து. 600னா எது வரல எடுத்துக்கணும், 599 வரல எடுத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஃபஸ்ட் நம்பர் 301ன்னு போட்டிருக்கிறேன்னா இந்த 301 எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 301லேருந்து 599 வரல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் எந்த ஃபஸ்ட் நம்பர் நமக்கு எதால் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும், 7ஆல் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம கொடுத்தக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் என்னென்னு பாருங்கள், 301 தான் நமக்கு ஃபஸ்ட் நம்பர். அது அப்படியே 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆகுதான்னு. இப்போ 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளவு, 4 7s ஆர் எவ்வளவு, 28. ரிமைனிங் 2 அந்த 1 கொண்டாந்து போட்டிங்கன்னா 21. 7th டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 3 7s ஆர் 21. ரிமைண்டர் எவ்வளவு, 0. அப்போ இந்த 301 தான் ஃபஸ்ட் நம்பராக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஸ்டார்டிங் நம்பரே 301 தான். ஸோ அதை எடுத்து 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம், ரிமைண்டர் 0 ஆகிடுச்சு. அப்போ எது ஃபஸ்ட் நம்பர், 301 ஃபஸ்ட் நம்பர். சார் அப்போ டிவைட் ஆகாமல் ரிமைண்டர் 0 வரலைன்னா என்ன சார், அது அடுத்த சம்மில் அந்த கான்செப்ட் வரும். இப்போது நீங்கள் இந்த இடத்துல 300ன்னு எடுத்து செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இங்கே 0 வராது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சம்மை வந்து எல்லா சம்மையும் இந்த மாதிரி மெத்தடில் வரக்கூடிய சம்ஸ் வந்து ஒரே கான்செப்டில் தான் நம்ம எடுத்துக்கணும். மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா தப்பாக போயிடும். இப்போ 300 to 600ல் நீ 300 எடுத்து செக் பண்ணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம், 301 எடுத்து செக் பண்ணாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் 300 எடுத்து செக் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அது மிஸ்டேக் ஆகிறதுக்கு ஒரு சில ரீசன் இருக்குது. அப்போது பிட்வீன் 300 to 600னா முதல்ல வந்து ஸ்டார்டிங் நம்பரு எண்டிங் நம்பரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 301லேருந்து 599 வரலுங்கிறது. அதுக்கப்புறம் இந்த 7ஆல் டிவைட் ஆகிறதுல எது ஃபஸ்ட் நம்பர், எதுக்கு லாஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நம்ம எடுத்துக்கிட்டதில் கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட் நம்பர் 301 தான், 300 கிடையாது. அந்த 301 எடுத்து 7ஆல் டிவைட் பண்ணும்பொழுது ரிமைண்டர் 0 ஆகிடுச்சு. அப்போ ஃபஸ்ட் நம்பர் 301. இந்த ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ரைட், இன்னும் இதில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஸே வரல. அடுத்த சம்மில் தான் இதுக்கான உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். இப்போ லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சம்மே போதுமானது. லாஸ்ட் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு இந்த சம் போதுமானது. இப்போ நம்ம இதில் என்ன சொல்லியிருக்கோம், 301லேருந்து எது வரல எடுத்துக்க சொன்னேன், 599 வரல எடுத்துக்க சொன்னோமா. இப்போது 301 எடுத்து செக் பண்ணி ஃபஸ்ட் நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த 599 எடுத்து செக் பண்ணி லாஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ இந்த 599 எடுத்துக்கங்க, 600 வேண்டாம், இந்த 599 தான் இங்கே இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு அதை எதால் டிவைட் பண்ணுங்கள், 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 59. 8 7s ஆர் எவ்வளவு, 56. ரிமைண்டர் எவ்வளவு, 3. 9 கீழே கொண்டு வந்தோன்னா 39. 7th டேபிள். 4 7s ஆர் 25, 7s ஆர் 35. 39ல் 35 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது, 5. இதில் எதாவது டவுட் இருக்கா? இதை வச்சுட்டு என்ன சார் பண்ண போகிறோங்காதீங்க.
இப்போ ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 5 வந்திருக்கு. அப்போ 5 வந்திருக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த 599 வந்து நமக்கு என்ன ஆகலை? 7ஆல் டிவைட் ஆகலின்னு அர்த்தம். 599 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர் கிடையாது. அப்போ கடைசி நம்பர் 599 கிடையாது. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் எதை எடுத்து செக் பண்ணுவீங்க? 600யா? கிடையாது. 599க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 598 செக் பண்ணணும். அப்போது இதை செக் பண்ணி உங்களுக்கு வரலையா? அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 597 இதுவும் வரலையா? இப்படியே போனீங்கன்னா என்றைக்கு போயிட்டுருக்கிறது கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இதில் ஒரு ஷார்ட்கட் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது ஈஸியான வேலை. என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ரிமைண்டர் என்ன வரணும்? 0 வரணும். எவ்வளோ அதிகமாக இருக்குது? 5 அதிகமாக இருக்குது. எதில் 5 அதிகமாக இருக்குது? 599ல் 5 அதிகமாக இருக்குது. இந்த 599ல் 5 மைனஸ் பண்ணிடுங்க. 599 7ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 5 ரிமைண்டர் வருதுன்னா இந்த 5 ரிமைண்டர் அதிகமாகுது. இப்போ 598 எடுத்து டிவைட் பண்ணிங்கன்னா 4 ரிமைண்டர் வரும். 597 எடுத்து டிவைட் பண்ணிங்கன்னா 3 ரிமைண்டர் வரும். அப்போ இந்த 5 நம்பர்ஸ் அதிகம்னா அந்த 5 நம்பர்ஸ் இந்த 599லேருந்து அந்த ரிமைண்டர் டிவைடண்டிலிருந்து அந்த ரிமைண்டர் அந்த 5 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 595 கிடைக்கும். இந்த 595 எடுத்து 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், கட்டாயமாக டிவைட் ஆகும். அதுதான் லாஸ்ட் நம்பர் 595. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்போ லாஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான கான்செப்ட் இப்போவே நம்ம சொல்லியாச்சு. லாஸ்ட் நம்பர் 599. அந்த 599 7ஆல் டிவைட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரிமைண்டர் எவ்வளோ வருது? 5 ரிமைண்டர் வருது. இந்த ரிமைண்டர் நமக்கு என்ன வந்திருந்தது? 0 வந்திருந்தால் இந்த 599 தான் லாஸ்ட் நம்பராக இருந்திருக்கும். பட் ரிமைண்டர் 5 வந்ததுனால இந்த ரிமைண்டரை கொண்டாந்து டிவைடண்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள்? மைனஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிரும்? 599லேருந்து இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 595 கிடைக்கும். இந்த 595 தான் லாஸ்ட் நம்பர். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இனிமேல் அர்த்தமேட்டிக் சீரீஸை நாமளே ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அது அடுத்த சம்மில் நமக்கு தெளிவாயிடும். ஸோ லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த நம்ம எதை கடைசி நம்பராக எடுத்துருக்கிறோமோ அவங்க கொடுக்குறதெல்லாம் எடுத்துக்காதீங்க. எது கடைசி நம்பரோ அந்த கடைசி நம்பர் எடுத்து அவன் எது டிவிசர் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் டிவைட் பண்ணுங்கள். வரக்கூடிய ரிமைண்டரை டிவைடண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு லாஸ்ட் நம்பர். ஓகேவா? இப்போ சீரீஸை வந்து நாமளே ஃபார்ம் பண்ணிடலாமா? அப்போ ஃபஸ்ட் நம்பர் எது? 301. லாஸ்ட் நம்பர் 595. அப்போ செகண்ட் நம்பர் எப்படி எழுதுவீங்க? 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர்னாக்க ஃபஸ்ட் நம்பர் 301னா அதுக்கப்புறம் ஒரு 7 ஆட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த நம்பர் கிடைக்கும். அதான் 308. அந்த 308 கூட ஒரு 7 ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த நம்பர் கிடைக்கும் 315. அப்போ எது டிவிசிபிள் பைன்னு கொடுத்துருக்காங்களோ அதால் தான் அடுத்தடுத்த நம்பர் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். இப்போ 315 அது கூட ஒரு 7 ஆட் பண்ணிங்கனாக்க 322, அது கூட ஒரு 7 ஆட் பண்ணிங்கன்னா 329, இப்படி போயிட்டே இருந்ததுன்னா ப்ளஸ் 595 தான் கடைசி நம்பர். அது வரல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை, அது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த சீரீஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், 301 எப்படி 308 வந்து நாமளே எழுதிக்கலாம். அதான் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சால் சீரீஸை நாமளே ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படின்னா எது டிவிசர் கொடுத்துருக்காங்களோ அதால் ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு 2 நம்பர் எழுதுனா போதும். ஸோ இது அர்த்தமேட்டிக் சீரீஸ்ன்னு தான் உங்களுக்கு தெரியும். A ஈக்குவல் எவ்வளோன்னு தெரியும், L ஈக்குவல் எவ்வளோன்னு தெரியும், D ஈக்குவல் எவ்வளோன்னு தெரியும். 7 D அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே எழுதிடலாம். இப்போ A தெரியும், L தெரியும், D தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது. ஓகே, இந்த சீரீஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். n equal to L minus A by D plus 1. L equal to 595 minus A equal to 301 by 7 plus 1. 595ல 301 போச்சுன்னா 294 by 7. 294 7ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 4 7s are 28, மீதி 1 14, 2 7s are 14, 42 plus 1 43. அப்போ n equal to 43. இப்போ இந்த அர்த்தமேட்டிக் சீரீஸ் எல்லாம் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 43 டேர்ம்ஸ் இருக்குது. தென் இந்த 43 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணால் எவ்வளோங்கிறதுக்கு தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? Sn, sum to n terms of an AP. Sn equal to n
by 2 into a plus L. Formula apply பண்ணுங்க. Therefore S43 equal to 43 by 2 into a plus L. 301 plus 595. இப்போ 43 by 2 into 2 ஆட் பண்ணிங்கன்னா 896. 896 2 ஆல் கேன்சல் பண்ணுங்க. 4 2s are 8. Then 9 இருக்கு. 4 2s are 8. மீதி 1 16. 8 2s are 16. இப்போ 448 into 43. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 19,264. அப்போ அந்த 300க்கும் 600க்கும் இடையில் 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை இருக்குதுன்னா 43 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 43 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 90,264 வருது. தேர்ஃபோர் ஆன்சர் எடுத்து எழுதுங்க. கொஸ்டின் அப்படியே எழுதிட்டு எழுத வேண்டியதான். சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600 which are divisible by 7 is 19,264. புரிஞ்சுதா? வேறு சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிவிசிபிள் பை 7 அப்படிங்கிறத மாற்றி 6ன்னு கொடுக்கலாம், 9ன்னு கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் இந்த ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் மட்டுமே நம்ம இந்த சம் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? அடுத்தது எக்ஸசைஸ் 7க்கு வாங்க. சரி, எக்ஸசைஸ் 2.6ல் 7th சம்முக்கு வாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சம் நமக்கு. ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 which are not divisible by 4. இது வரல 7ஆல் டிவைட் ஆகிற நம்பரை கேட்டாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், நாட் டிவிசிபிள் பை 4. 4ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸோட சம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸை கேட்டாங்கன்னா அது ஏபியாக ஃபார்ம் பண்ணும். ஏன்னா 4 4ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இப்போ இடையில ஒவ்வொரு நம்பர் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க. இப்போ 1லேருந்து 10 வரலும் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. எடுத்துட்டு 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ்னால் எதுன்னு தெரியும். 3 6 9 இது ஏபியை ஃபார்ம் பண்ணும். இந்த 3ஆல் டிவைட் ஆகாத நம்பர்னால் இந்த 3ஐ விட்டுறணும், 6ஐ விட்டுறணும், 9ஐ விட்டுறணும். மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணணும். 1 + 2 + 4 + 5 + 7 + 8 + 10. இது ஏபியா? கிடையாது. டிவைட் ஆகிற நம்பர் கேட்டாங்கன்னா அது ஏபியை ஃபார்ம் பண்ணணும். டிவைட் ஆகாத நம்பர் கேட்டாங்கன்னா அது ஏபியை ஃபார்ம் பண்ணாது. அப்புறம் எப்படி சார் போடுறது? செந்தில் கவசம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த செந்திலோட வீட்டுக்கு அடுத்த நம்பர்லேருந்து 49 வரல ஆட் பண்ணோம்னா அதுக்கு என்ன பண்ணோம்? 1லேருந்து 49 வரல ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாத மைனஸ் பண்ணோம்ல, அந்த கான்செப்டை தான் இங்கே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், 1லேருந்து 10 வரல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி எவ்வளோன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எது நமக்கு தேவையில்லாதுன்னா 3ஆல் டிவைட் ஆகிறது தேவையில்லை. அவன் என்ன கேட்டிருக்கிறான்? 3ஆல் டிவைட் ஆகாத கேட்குறான். நான் 4க்கு பதிலாக 3 எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. ஸோ 3ஆல் டிவைட் ஆகாத நம்பர் கேட்டாங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை மொத்த டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸோட டோட்டல் நமக்கு கிடைச்சிரும். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ இதில் 2 விதமான டோட்டல் கண்டுபிடிக்கணும். அதனால் இதில் 2 விதமான டோட்டலில் T1 T2 அப்படின்னு சொல்லி 2 விதமான டோட்டல் நம்ம எடுத்துக்கிறோம். T1ங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 902. 602லேருந்து 902 வரல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ண என்ன வருமோ எல்லா நம்பர்ஸையும் ஒன்றுடன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ பிட்வீன் அப்படின்னு போட்டு 602 902னா நம்ம 602 எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 602 எடுத்துக்கூடாது. ஸோ பிட்வீன் 602 and 902 அப்படிங்கிற பொழுது நம்ம 602வையும் 902வையும் எடுத்துக்கூடாது. அதுக்கு அடுத்த நம்பர் எதுலேருந்து எடுத்துக்கணும்? 603லேருந்து எது வரல எடுத்துக்கணும்? 902னா அதுக்கு முன்னாடி நம்பர் 901 வரலும் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது 603லேருந்து 901 வரல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறோம். அதுதான் T1. ஓகேவா? அப்போ T1 ஈக்குவல் டு 603 plus 604 plus 605 plus etc plus 901.
ஓகே. இதில் ஏ ஈக்குவல் டு என்ன, ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுறதுனால இதில் எந்த விஷயமும் இல்லை, டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். 603ங்கிறது ஏ. டி ஈக்குவல் டு எவ்வளோ, 1 இன்க்ரீஸ் ஆகுது 1, லாஸ்ட் நம்பர் 901. அப்போ இது 603லேருந்து 901 வரல எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n ஈக்குவல் டு l மைனஸ் a பை d ப்ளஸ் 1. l 901 மைனஸ் 603 by 1 plus 1. D வந்து 1 இல்லையா, அப்போ 901ல் 603 போயிடுச்சுன்னா அவ்வளோ 298 by 1ங்கிறதுனால 298 தான், ப்ளஸ் 1 299. அப்போ 603லேருந்து 901 வரலும் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு தெரியணும். அப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அதுக்குள்ளார மொத்தம் 299 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 299 நம்பர்ஸையும் இப்போ ஆட் பண்ண என்னங்கிறத நம்ம அடுத்த ஃபார்முலாவில் பார்க்க போகிறோம். அப்போ சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n terms of an AP Sn equal to n by 20a plus l. அப்போ S299 equal to 299 by 2 into a plus l. ஏவையும் எல்லையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 1504. ஓகே, இந்த 1504 2ஆல் கேன்சல் பண்ணிடலாமா. 1 2 is 2, 7 2s are 14, மீதி 1 10, 5 2s are 10, 2 2s are 4. ஸோ 752 into 299 மல்டிப்ளை பண்ணிங்கனாக்க 224848 அப்படின்னு ஒரு நம்பர் கிடைக்கிது. அதாவது 2,24,848 கிடைக்கிது. இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S299 தான் நம்ம கண்டுபிடிச்சோம், அதை T1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதில் எதாவது சந்தேகம் இருக்கா? இப்போது 603லேருந்து 901 வரல எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. கொஸ்டினில் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட் டிவிசிபிள் பை 4ன்னு கேட்டிருக்காங்க. நாட் டிவிசிபிள் பை 4. அப்போ நம்ம செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எது தேவையில்லாததோ அதுதான் அர்த்தமேட்டிக் சீரீஸாக ஃபார்ம் பண்ணும். அப்போ டிவிசிபிள் பை 4க்கு என்ன அப்படிங்கிறத இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரலும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை இந்த நம்ம இப்போ கண்டுபிடிச்ச டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, அப்போ T2 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். லெட் T2 be the sum of all natural numbers between 602 and 902 which are divisible by 4. இங்கே நாட் காணன்னு பார்க்காதீங்க, அவங்க கொஸ்டினில் தான் நாட் கேட்டாங்க, நாம் அதுக்கு ஆப்போசிட்டாக கண்டுபிடிக்கிறோம், தேவையில்லாத கண்டுபிடிக்கிறோம். 4ஆல் டிவைட் ஆகிறது தான் தேவையில்லை. ஸோ அதனால் அதை மட்டும் தனியாக கண்டுபிடிக்கிறோம், ஏன்னா அதுதான் ஏபியை ஃபார்ம் பண்ணும். நாட் டிவிசிபிள் பை 4ங்கிறது ஏபியை ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா, அப்போ இதில் ஃபஸ்ட் நம்பர் என்ன லாஸ்ட் நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம எதிலிருந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். இதில் 603 தான் ஃபஸ்ட் நம்பர், அடுத்த நம்பர் 604, அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசி எது வரணும் சொன்னால் 902னா கடைசி நம்பர் வந்து 901 வரலாம். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்விஸ்ட்டு நமக்கு என்னென்னு தெரியணும். லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறத நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? இந்த லாஸ்ட் நம்பரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா. லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது நமக்கு, 901 இருக்கா. அப்போ இந்த 901 எதால் டிவைட் பண்ணும், டிவிசிபிள் பை 4. அப்போ டிவிசர் வந்து 4ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணுங்க, 2 4s are எவ்வளவு 8, மீதி 1 0, again 2 4s are 8, மீதி 2 21, 5 4s are 20, மீதி எவ்வளவு 1. அந்த 1 என்ன பண்ணும், இதிலிருந்து மைனஸ் பண்ணணுமா. அப்போ 901 ரிமைண்டர் 1, அந்த ரிமைண்டர் வந்து எதிலிருந்து மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன், ஏன்னா 901 நம்ம டிவைட் பண்ணும் பொழுது 4ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 1 ரிமைண்டர் வருது. அந்த 1 அதிகமாக இருக்குதுங்கிறதுனால தான் நமக்கு ரிமைண்டர் 0 ஆகலை. 0 ஆகணும்னா இதிலிருந்து 1 மைனஸ் பண்ணும். ஸோ 901லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 900. ஓகே, அப்போ the last number is 900. Then how to find the first number? ஸோ லாஸ்ட் நம்பர் நமக்கு 900 அப்படிங்கிற பொழுது ஃபஸ்ட் நம்பர் என்னங்கிறத அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான கான்செப்ட் பாருங்கள். நம்ம எதுலேருந்து எது வரலன்னு சொல்லியிருக்கோம், 603லேருந்து இல்லையா. 602னா அதுக்கு அடுத்தது 603லேருந்து 901 வரலாம். ஓகே, இப்போ அந்த ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா. 901 எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க, என்ன ரிமைண்டர் வருதோ அப்படியே இதிலிருந்து மைனஸ் பண்ணிடுறீங்க. ஸோ 1 ரிமைண்டர் வந்தது, அந்த 900லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 900, அது லாஸ்ட் நம்பர்.
ஓகே, சரி. இப்போ ஃபஸ்ட் நம்பருக்கு வருவோம். ஃபஸ்ட் நம்பருக்கு முன்ன செஞ்ச மாதிரியே தான் கொடுத்துருக்கிறது. நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபஸ்ட் நம்பர் இப்போ எதுனா 603. அந்த 603 எடுத்து அதே மாதிரி 4 ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்படி 4 ஆல் டிவைட் பண்ணும்பொழுது என்ன வருதுன்னு பாருங்கள். 1 4 is 4. மீதி எவ்வளவு? 2, அடுத்து 0. 5 4 சார் 20. மீதி எவ்வளவு? 3. அப்போ எவ்வளோ வந்து நமக்கு ரிமைண்டர் அடுத்த நம்பர் கொண்டாந்தீங்கனாலும் எவ்வளவு? 3 மட்டும்தான். அப்போ 3 மறுபடியும் எத்தனை டைம் அப்படின்னா 0 டைம் தான். 3 வந்து ஒரு டைம் கூட வராது, 0 டைம் தான். அப்போ 0 மறுபடியும் ரிமைண்டர் எவ்வளோன்னா 3 தான் உங்களுக்கு. ஸோ அதனால் டைரெக்டாக இங்கே 3னே வச்சுக்கலாம். அப்போ இந்த ரிமைண்டர் வந்து எவ்வளோன்னா 3. அப்போ 603ல் 4 ஆல் டிவைட் பண்ணும் பொழுது எவ்வளோ அதிகமாக இருக்குது நம்பர் வந்து 3 அதிகமாக இருக்குது. அந்த 3 கொண்டாந்து இங்கே அப்படியே மைனஸ் பண்ணிடாதீங்க. இந்த விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 603ஐ 4 ஆல் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு ரிமைண்டர் எவ்வளோ வருதுன்னா 3 ரிமைண்டராக வருது இல்லையா? அந்த 3 ரிமைண்டராக வருதுன்னா அப்போ நமக்கு 4 ஆல் தானே டிவைட் ஆகணும். அப்போ 303 வந்து 4 ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 3 ரிமைண்டர் வருதுன்னா நம்ம எப்போவுமே 4 ஆல் டிவைட் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் ரிமைண்டர் வந்து எவ்வளோ வரும்? நமக்கு 3 வரலேருந்து தான் ரிமைண்டர் கிடைக்கும். அப்போ அதுக்கு அடுத்தது ஒரு நம்பரை ஆட் பண்ணும்பொழுது 4 ரிமைண்டராக கிடைக்காது. ஏன்னா அதுக்கு அடுத்தது 4 ரிமைண்டர் ஆகணும்னா நம்பரில் ஒன்று ஆட் பண்ணும்பொழுது ஒரு ரிமைண்டர் 0 ஆகிடும். அப்போ எவ்வளோ 10லின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் 10ல் ஒன்று. அப்படி கான்செப்ட்டு. அப்படி இல்லைன்னா ப்ரொசீஜராக போகணுன்னா என்ன பண்ணுங்கள், அந்த ரிமைண்டர் 3 வந்துச்சு இல்லைங்களா, அந்த ரிமைண்டரை டிவிசர்லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். அந்த 4லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணுங்கள். 4ல் 3 போயிடுச்சுன்னா அவ்வளோ 1. அந்த 1 கொண்டாந்து டிவைடன் கூட ஆட் பண்ணுங்கள். 603 + 1 = 604. இதான் ஃபஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட். புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட்டை ஏற்கனவே இப்போ வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தடில் வந்துருச்சு. இப்போ தான் நம்ம வந்து என்ன மெத்தடில் கண்டுபிடிக்கிறதுங்கிறத சொல்கிறோம். ஸோ 603ஐ எடுத்துக்கிட்டு எதால் டிவைட் பண்ணுறீங்க? 4 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 1 4 is 4, மீதி 2 20, 5 4 சார் 20, அடுத்த நம்பர் 3. இந்த 3 வந்து 4ஐ விட கம்மியாக இருக்குது இல்லையா? அப்போ இதுதான் ரிமைண்டர். ஏன்னா அடுத்த நம்பர் எதுவும் இல்லை. ஸோ அப்போ இந்த 3 தான் ரிமைண்டர். ஓகே, இப்போ தான் கான்செப்ட் பாருங்கள். இந்த 3 என்ன ரிமைண்டர் வந்ததோ அதை இந்த டிவிசர்லேருந்து மைனஸ் பண்ணுங்க. 4 - 3. 4 வந்து டிவிசர், 3 வந்து ரிமைண்டர். 4 - 3 = 1. அந்த 1 கொண்டாந்து டிவைடன் கூட ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னதான் 4 டிவைசர் அப்படின்னா ரிமைண்டர் 4 வராது. அப்போ 3 வந்திருக்கு. அப்போ இன்னும் எவ்வளோ 10ல் 4 வராதுன்னா அடுத்து 3க்கு அடுத்து ரிமைண்டர் என்ன? 0 தான். 0 வந்து நமக்கு வந்து அதுதான் ஃபஸ்ட் நம்பர். அப்போ 0 வரணுன்னா எவ்வளோ 10ல்? 1 தான் 10ல். அந்த 1ஐ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு தான் 4லேருந்து டிவிசர்லேருந்து ரிமைண்டரை மைனஸ் பண்ண சொன்னேன். அப்போ 1ன்னு தெரிஞ்சிருச்சா? அந்த 1 கொண்டாந்து டிவைடன் கூட ஆட் பண்ணுங்க. 603 இருக்குது, ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா 604. இந்த 2 ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா தான் ஃபஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா கட்டாயமாக முடியாது. ஃபஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்காமல் இப்போ 604 தான் ஃபஸ்ட் நம்பர் அப்படிங்கிற பொழுது 605லேருந்து போட்டு எழுதிக்கிட்டு போனீங்கன்னா அந்த சீரீஸே ஃபுல்லாக தப்பாயிடும். நம்ம கண்டுபிடிக்கிற எண், கண்டுபிடிக்கக்கூடிய SN எல்லாமே தப்பு. புரிஞ்சுதா? ஓகே, இந்த ஃபஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சுதுங்களா? ஸோ ரிமைண்டரை கொண்டாந்து எதுலேருந்து மைனஸ் பண்ணுறீங்க? டிவிசர்லேருந்து ரிமைண்டரை மைனஸ் பண்ணுங்கள். அதை கொண்டு போய் டிவைடன் கூட ஆட் பண்ணிடுங்க. 2 வேலை செய்யணும். லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வேலையுமே இல்லை. ரிமைண்டரை கொண்டு போய் அப்படியே டிவைடன்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சால் சீரீஸை நம்ம ஃபார்ம் பண்ணிடலாமா? 604 ஃபஸ்ட் நம்பர், அப்போ அது கூட 4 ஆட் பண்ணிங்கன்னா 608 செகண்ட் நம்பர், அது கூட ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட் நம்பர் 612 அப் டு ப்ளஸ் 900 லாஸ்ட் நம்பர். ஓகே, இப்போ ஏ என்ன, டி என்ன, எல் என்ன? ஏ 604, எல் 900, டி வந்து எவ்வளவு? டிவிசர் தான் 4, அதுதான் டி. காமன் டிஃப்ரென்ஸ் = 4. தென் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் = n = L - A by D plus 1. 900 - 604 L - A by D plus 1. 900ல் 600 போயிடுச்சுன்னா 296/4 + 1
296 4 ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 4 is 4, 7 4s are 28, மீதி 1 16, 4 4s is 16, 74 plus 1 75. அப்போ இதில் எத்தனை நம்பர்ஸ் வந்து 4 ஆல் டிவைட் ஆகிறது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 நம்பர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நமக்கு தேவையில்லாத இந்த 75 நம்பர்ஸை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இந்த 75 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் என்ன வருது அப்படிங்கிறது தான் அடுத்தது போட்டிருக்கோம். ஸோ சம் ஆஃப் தி ஃபஸ்ட் n terms of an AP Sn equal to n/2 into A plus L. அப்போ S75 தான் நமக்கு தேவையில்லாத கண்டுபிடிக்கிறோம். 75/2 into A plus L ஆட் பண்ணினா எகைன் அதே தான் 1504. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா அதே 752 தான். பட் இந்த இடத்துல மட்டும் 75. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 56,400 நமக்கு கிடச்சிருச்சு. தட் இஸ் S75. அதை தான் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், T2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். T1ல் ஃபஸ்ட் நம்பர்லேருந்து லாஸ்ட் நம்பரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். T2ல் டிவிசிபிள் பை 4 எடுத்து வச்சுருக்கோம். இதிலிருந்து T2 வந்து நமக்கு தேவையில்லாதது, T1 தேவையானது தேவையில்லாத ரெண்டுமே கலந்துருக்கு. அப்போ அந்த ரெண்டுலேயும் இருந்து தேவையானது மட்டும் வேணும்னா தேவையில்லாத மைனஸ் பண்ணணும். அப்போ T1ல் தான் ரெண்டுமே இருக்குது, அதிலிருந்து T2 மைனஸ் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் ஒரே ஒரு ஸ்டெப் தான் ஆன்சரு. தேர்ஃபோர் சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 which are இந்த இடத்துல நாட் போடணும், which are not divisible by 4 equal to T1 minus T2. So T1 2,24,848 minus 56,400 separate பண்ணினா 1,68,448 கிடைக்கும். ஸோ 224848லேருந்து 56400 மைனஸ் பண்ணிங்கன்னா 168,448 நமக்கு ஆன்சராக கிடைக்கிது. ஸோ விச்சார் இந்த இடத்துல கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். நாட் போட்டு எழுதுங்க. நாட் போடாமல் எழுதுனீங்கன்னா இதுதான் ஆன்சரு. ஓகே, இந்த நாட் போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப் நமக்கு. ஓகே, T1லேருந்து T2 மைனஸ் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இது எவ்வளோ முக்கியமான சம் பாருங்கள். ஸோ நாட் டிவிசிபிள் பை 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் என்ன வருது அப்படிங்கிறத T1ல் கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது டிவிசிபிள் பை 4 நமக்கு தேவையில்லாதது, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி T2ல் வச்சுக்கிறோம். T1லேருந்து T2ல் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு நாட் டிவிசிபிள் பை 4க்கான சம் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிருது. வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ இதுவும் வந்து முக்கியமான ஒரு 5 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க்கு. அதே எக்ஸசைஸ் வந்து 2.6ல் 10th கொஸ்டின் பாருங்கள். A brick staircase has a total of 30 step. ஒரு செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டு, அதில் மொத்தம் எத்தனை படிக்கட்டு ஸ்டெப்ஸு, எத்தனை படிக்கட்டு இருக்குதுன்னா 30 படிக்கட்டு இருக்குது. அப்போ n = 30. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் n = 30. The bottom step requires 100 bricks. அதில் கீழ் படிக்கட்டு அமைப்பதற்கு 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது. பாட்டம், இப்போ படிக்கட்டு வந்து வரிசையாக மொத்தம் எத்தனை படிக்கட்டு இருக்குது, 30 ஸ்டெப் இருக்குது. இந்த பாட்டமுக்கு வந்து எத்தனை படிக்கட்டு, அந்த அடியில் இருக்கக்கூடிய படிக்கட்டை வந்து கட்டுறதுக்கு 100 செங்கல் தேவை. Each successive steps requires 2 bricks less than the previous step. அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கற்கள் குறைவாக தேவைப்படுகிறது. இந்த பாட்டம் ஸ்டெப்புக்கு 100 சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கட்டணுன்னா ஈச் சக்ஸசிவ் ஸ்டெப், சக்ஸசிவ்னா அடுத்தடுத்த படிக்கட்டுகளுக்கு ஸ்டெப்ஸ் ரெக்வயர்டு தேவையான பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிக்ஸ் லெஸ் தேன் தி ப்ரீவியஸ். அதனுடைய ப்ரீவியஸ் வந்து என்ன இருக்குது, அதை விட 2 செங்கலில் கம்மியாக கட்டிட்டு போனால் போதும். அப்போ ஃபஸ்ட்டு 100 செங்கல் அடியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு படிக்கட்டுக்குன்னா அதுக்கு அடுத்த படிக்கட்டுக்கு 2 குறைச்சிங்கன்னா 98, அதுக்கு அடுத்த படிக்கட்டுக்கு இன்னொரு 2 குறைச்சிங்கன்னா 96, அதுக்கு அடுத்த படிக்கட்டுக்கு இன்னொரு 2 குறைச்சிங்கன்னா 94. இப்படியே போயிட்டே இருக்கும். எத்தனை படிக்கட்டு வரலும் போகும், மொத்தம் எத்தனை ஸ்டெப்பு 30. அப்போ 30 வரலும் குறையும். ஓகே, இதுதான் அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்டு ஃபார் தி டாப் மோஸ்ட் ஸ்டெப். கடைசி படிக்கட்டு எத்தனாவது படிக்கட்டு, 30வது படிக்கட்டு தான் கடைசி படிக்கட்டு. ஃபஸ்ட்டு படிக்கட்டுக்கு 100 செங்கல் வேணும், ரெண்டாவது படிக்கட்டுக்கு 98 செங்கல் வேணும், மூணாவது படிக்கட்டுக்கு 96 செங்கல்னா அந்த 30வது படிக்கட்டு இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டு, அந்த 30வது படிக்கட்டுக்கு எத்தனை செங்கல் வேணுங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 30
30th ஸ்டெப்பில் வந்து எத்தனை செங்கல் வேணும்னா என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். T30யா S30யா? எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுனால தான் S30. அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியும், செகண்ட் டேர்ம் தெரியும், தேர்ட் டேர்ம் தெரியும். ஏபியில் எத்தனாவது டேர்ம் கேட்குறாங்கன்னு அர்த்தம்? 30th டேர்ம் என்னன்னு கேட்குறான்னு அர்த்தம். 30th டேர்ம்னாவே nth டேர்ம், ஜென்ரல் டேர்ம், TN ஃபார்முலா. அப்போ அவன் 30th டேர்ம் கேட்குறாங்கன்னா T30 கண்டுபிடிச்சிங்கன்னா அவன் கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சது. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹவு மெனி bricks ஆர் ரெக்வயர்டு டு பில்ட் த ஸ்டேர்கேஸ்? படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கல் வேணும்? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணின்னு தீர்ந்துடுச்சு. 30 படிக்கட்டுலேயும் எத்தனை செங்கல் வேணுங்கிறத 30 படிக்கட்டில் இருக்கக்கூடிய செங்கல்லையும் ஆட் பண்ண செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சது. ஓகே, இப்போ சம் போலாமா? பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் 30, n equal to 30. Number of bricks in bottom step 100. By the given data, number of bricks required for each steps are. நம்ம எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 100, அதுக்கு அடுத்தது 2 மைனஸ் ஆகுது, 2 மைனஸ் ஆகுது. ஸோ 100, 98, 96, 94 போயிட்டே இருக்குது. வில் ஃபார்ம் ஏன் ஏபி. ஏன்னா இது சீக்வன்ஸாக தான் எழுதியிருக்கேன். வில் ஃபார்ம் ஏன் ஏபி. அப்போ இதுலேருந்து ஏடி எல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இது இன்ஃபினைட்டில் தான் இருக்குது. அப்போ ஏ என்ன டி என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளவு? 100. டி ஈக்குவல் டு 98 மைனஸ் 100. ஸோ -2. ஏன்னா நமக்கு வந்து செங்கலோட எண்ணிக்கை வந்து பிரிக்ஸோட கவுண்டிங் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அதனால் T2 மைனஸ் T1 கண்டுபிடிக்கிறது மைனஸில் தான் வரும். ஸோ அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் யூஸ்டு இன் தி டாப் மோஸ்ட் ஸ்டெப்புன்னு கேட்டாங்க. டாப் மோஸ்ட்டுங்கிறது 30th ஸ்டெப்பு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T30. T30 கண்டுபிடிக்கிறதுக்கு TN ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். தேர்ஃபோர் nth டேர்ம் ஆஃப் n AP TN ஈக்குவல் டு A + n - 1 × D. இதுக்கு A1 Dயும் தெரிஞ்சால் போதும். அப்ளை பண்ணுங்கள். A தெரியும், 100, D தெரியும், -2. அப்ளை பண்ணுங்கள். என்ன வருது? T30 ஈக்குவல் டு A + n - 1 × D. என்னுக்கு 13 போட்டிங்கன்னா 30 - 1 29D. A + 29D. A வந்து 100 + 29 × Dக்கு -2. 100 அப்படியே வச்சுக்கிறீங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 29 58. 100 - 58 42. அப்போது லாஸ்ட் ஸ்டெப், அதாவது 30வது படிக்கட்டில் எத்தனை செங்கல் இருந்தால் போதும்? 42 செங்கல் இருந்தால் போதும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 30th ஸ்டெப்பில் 42 படிக்கட்டுகள் இருந்தால் போதுமானது. வேறு சந்தேகம் இருக்குது அதில்? ஓகே, அடுத்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் யூஸ்டு டு பில்ட் த ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுகள் முழுவதும் 30 படிக்கட்டும் கட்டுறதுக்கு உனக்கு எத்தனை செங்கல் தேவைன்னு கேட்குறாங்க. மொதல் படிக்கட்டில் 100 செங்கல், ரெண்டாவது படிக்கட்டில் 98, மூணாவது படிக்கட்டில் 96. இப்படியே போச்சுன்னா கடைசி படிக்கட்டில் 42. இந்த கடைசி படிக்கட்டில் 42ங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அப்போது மொத்தமாக கண்டுபிடிக்கணும்னா 30 படிக்கட்டில் கூட செங்கல் ஆட் பண்ணோம்னா இப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? S30 கண்டுபிடிக்கணும். அப்போ SN ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். n/2 × A + L. இதில் வந்து எது சார் எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபினைட்டு தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த கடைசி படிக்கட்டில் எத்தனை 42 இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் எல். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா முன்னாடி இந்த இடத்துல லெட் லாஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 42 அப்படின்னு எழுதிடுங்க. அது மட்டும் இந்த இடத்துல எழுதாமல் விட்டுட்டேன். லெட் லாஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 42. ஏன்னா நான் 30வது படிக்கட்டு தான் லாஸ்ட் ஸ்டெப்பு, அதுதான் லாஸ்ட் டேர்மு. அப்போ 42 தான் லாஸ்ட் நம்பர். நமக்கு அந்த CAPயில் லாஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் 42. அப்போ லாஸ்ட் டேர்ம்ங்கிறது 42. அந்த இடத்துல லெட்டுன்னு போட்டுங்க. ஸோ இந்த இடத்துல ஆரம்பிக்கிற ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி லெட்டுன்னு போட்டு லாஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 42. இப்போ ஃபார்முலாவில் மீதி எல்லாமே இருக்குது. அப்படியே அப்ளை பண்ணாங்க. n/2 × A + L. 30 S30 கண்டுபிடிக்கணும். 30/2 × A + L. 100 + L 42. 142. 32ஆல் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 15 × 142 2130. அப்போ மொத்தம் எத்தனை செங்கல் தேவை? 2130 செங்கல் இருந்தால் அந்த படிக்கட்டு 30 படிக்கட்டையும் கட்டிடலாம். புரிஞ்சதா? டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் யூஸ்டு டு பில்ட் த ஸ்டேர்கேஸ் ஈக்குவல் டு 2130 பிரிக்ஸ். ஓகே, ஸோ 2 கொஸ்டினுக்கான ஆன்சருமே இதில் முடிஞ்சது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்னொன்று இந்த 42 வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்றோம். இதுக்கு வந்து இந்த ஃபார்முலாவுக்குலாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். SN ஈக்குவல் டு n/2 × 2A +
n-1 ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த T30 கண்டுபிடிக்கிறது தான். அது உங்களுக்கு ஒரு வேளை தெரியலனா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், A கண்டுபிடிச்சிருக்கோம், D கண்டுபிடிச்சிருக்கோம், N உங்களுக்கு தெரியும். ஸோ A, D, N மூணுமே தெரியும். டைரெக்டாக இதில் வந்து S13 போட்டிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் இது கிடச்சிடும். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த லாஸ்ட் டைம் L வந்து 42 தான் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி போடணுன்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நாம் பாருங்கள், அப்போ ஒரு இன்ஃபினைட் சீரீஸாக இருந்தால் கூட அதுலேயும் நம்ம இந்த ஃபார்முலாவையும் பயன்படுத்தலாம். எப்படின்னா இந்த லாஸ்ட் டைமை கண்டுபிடிச்சி அப்புறம் அப்ளை பண்ணணும். இந்த லாஸ்ட் டைமை கண்டுபிடிச்சி அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த சம்மில் இந்த செகண்ட் கொஸ்டின் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் போட்டிருப்போம், ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். ஏவும் டியும் அந்த ஏபி மட்டும் ஃபார்ம் ஆச்சுன்னா ஏவும் டியும் வச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், லாஸ்ட் ஸ்டெப்பில் எத்தனை படிக்கட்டு இருக்குதுன்னு லாஸ்ட் படிக்கட்டில் எத்தனை செங்கல் இருக்குதுன்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ நம்ம வந்து லாஸ்ட் டைம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடுறோம். அவன் கொஸ்டின் கேட்டதுனால லாஸ்ட் டைம் கண்டுபிடிச்சதுனால செகண்ட் ஃபார்முலா மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? இந்த லாஸ்ட் டைம் அவங்க கேட்கலைன்னா அது ஒரு 2 மார்க்காக இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டு போயிடலாம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஆன்சர் அதே தான் வரும், தப்பு கிடையாது. ஓகேவா? வேறு சந்தேகம் இருக்கா? ஸோ இது வந்து எக்ஸசைஸில் வந்து நமக்கு 10th சம். ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு செகண்ட் ஃபார்முலா, அதாவது Sn = n/2 × a + l இன்ஃபினைட் சீரீஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸில் முடிச்சிட்டோம். இப்போ ஃபினைட் சீரீஸாக இருந்ததுன்னா Sn = n/2 × a + l அப்படிங்கிற ஃபார்முலாவை எப்போ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான சம்ஸ் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடிஷ்னலாக ஒரு 2 சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க கான்செப்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். எக்ஸாம்பிள் 2.35 பாருங்கள். In an AP, sum of first n terms is Sn அவங்களே கொடுத்துட்டு find the 17th term கேட்குறாங்க. sum of first n termsனா என்ன அர்த்தம், Sn கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். find the 17th term, 17thனா என்ன அர்த்தம், T17 கேட்குறாங்கன்னு அர்த்தம். 17thனா என்ன கேட்குறாங்கன்னு அர்த்தம், T17 என்ன, 17th term means T17 என்ன. ஓகே, கொடுத்துக்கிறது Sn. அப்போ 17th டேர்ம் வேணும்னா நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இப்போது S17 இப்போ ஒன்றில், அப்போ 17th டேர்ம்னா வரிசையாக பாருங்கள், 1 2 3 4 அப்படின்னு சொல்லி எது வரலும் போயிட்டுருக்கு, 15 16 17 வரலும் போயிட்டுருக்கா. இப்போ இதில் அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 17th டேர்மில் என்ன நம்பர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா Sn ஆட் பண்ண என்னங்கிறதான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு 17th டேர்மில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17th டேர்ம் வேணும் அப்படிங்கிற பொழுது ஃபஸ்ட்டு 1லேருந்து இந்த 17 வரல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ண என்ன வருதுங்கிறத கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ அதுக்கு பேர் என்ன, S17. அடுத்தது 1லேருந்து 17க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 16 வரல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்க, அது வந்து S16. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது S17, ரெண்டாவதாக கண்டுபிடிச்சது X16. ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் என்ன வரும், 17th என்ன டேர்ம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? புரிஞ்சுதா புரியலைங்களா? ஸோ 1லேருந்து 17 வரல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1லேருந்து 16 வரல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி 2 டோட்டலையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 17th டேர்ம் என்னன்னு கிடைச்சிடும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ Sn ஃபார்முலாவில் என்னக்கு 17 அப்ளை பண்ணுங்கள். 5/17² ப்ளஸ் 3n/2, 3 × 17/2. 17 ஸ்கொயர் பண்ணிவிட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1445/2. 3 × 17 51/2. டினாமினேட்டர் 2 ஈக்குவல், நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்டெப்பு வந்து ஷார்ட்டாக போட்டுட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 1445, அது கூட எதை ஆட் பண்ணுறீங்க, 51 ஆட் பண்ணுறீங்க. 5 + 1 6, 5 + 4 9. ஸோ 1496/2 வருது. டிவைட் பண்ணிங்கன்னா 748. அதே மாதிரி X16 கண்டுபிடிங்க. என்னக்கு 16 அப்ளை பண்ணுங்கள். 16² 256, 256 × 5 1280, 6 × 13 3 × 16 48/2. ஸோ 1280யும் 48 ஆட் பண்ணுங்கள். 8 + 4 12, ரிமைண்டர் 133. ஸோ 1328. 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 2 12,
remaining 1 12, 6 2 are 12, 4 2 are 8, 6 64. ஓகே, அப்போ S17லேருந்து S16 மைனஸ் பண்ணுங்க. இதுதான் ஃபார்முலா. T17 ஈக்குவல் டு S17 மைனஸ் S16. 748லேருந்து 664 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 84. அப்போ 17th டைம் என்னவாக இருக்குதுன்னா 84 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, வேறு சந்தேகம் இருக்கா? இதே மாதிரி ஜென்ரலாக இன்னொரு சம் பார்த்திங்க அப்படின்னாக்க எக்ஸசைஸில் வந்து 4th சம் 2.6ல் 4th sum பாருங்க. The sum of the first n terms of a certain series is given 2n squared minus 3n. ஸோ இதுவும் என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னா sn தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்க்குற ரெண்டு சம்மே sn கொடுத்துட்டு அவங்க வேறு சம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த மாடல் தான் பார்க்குறோம். ஸோ sn equal to 2n squared minus 3n so that the series is an AP. அப்போது sum of the first n terms of a certain series, ஒரு குறிப்பிட்ட தொடரினுடைய முதல் n உறுப்புகளின் கூடுதல் 2n squared minus 3n. இது வந்து ஏபி இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி நம்மளை நிரூபிக்க சொல்கிறாங்க. அது ஒரு ஏபின்னு நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தட் த சீரீஸ் இஸ் an ஏபி. ஓகே, அப்போது நமக்கு என்னென்ன வேணும்? இந்த T1 T2 T3 T4 ஏபி இல்லையான்னு எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? காமன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி two consecutive terms are equal, then it is an AP அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம். ஒரு 4 சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இது ஏபிஏ இல்லையான்னு கேட்டிருப்பாங்கல்ல 1 மார்க். ஃபஸ்ட்டு மாடலே எக்ஸசைஸ் 2.5ல் நம்ம அதான் பார்த்துருக்கோம். அப்போ T1 மைனஸ் T2 என்ன? அதேமாதிரி T2 மைனஸ் T1 என்ன? T3 மைனஸ் T2 என்ன? T4 மைனஸ் T3 என்ன? இதெல்லாம் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஏபியை ஃபார்ம் பண்ணணும்னு தெரியும் நமக்கு. அப்போ நமக்கு தேவை T1 T2 T3 இதெல்லாம் தேவை. ஃபஸ்ட்டு SNலேருந்து S1 எனக்கு 1 அப்ளை பண்ணிங்கன்னா S1னா ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்ம்னா ஃபஸ்ட் தானே. அப்போ S1 T1 இந்த இடத்துல ஒன்று தான், ரெண்டு வெவ்வேறு கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு S1 கண்டுபிடிங்க. அப்போ S1 ஈக்குவல் டு 2n ஸ்கொயர்டு மைனஸ் 3 இன்ட்டு n. எனக்கு 1 அப்ளை பண்ணுங்கள். S1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 ஸ்கொயர்டு 2 மைனஸ் 3 இன்ட்டு 1 3. இப்போ 2 மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ T1 ஈக்குவல் டு S1 ஈக்குவல் டு மைனஸ் 1, தட் இஸ் A. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து எனக்கு 2 அப்ளை பண்ணிவிட்டு அதிலிருந்து T2வை கண்டுபிடிக்கணும். ஓகே, எனக்கு 2ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா S2 தான் கிடைக்கும். அதிலிருந்து 2 வந்து நாம் தான் கண்டுபிடிக்கணும். T2வை நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு 2ன்னு அப்ளை பண்ணுங்கள். எனக்கு 2ன்னு அப்ளை பண்ணும்பொழுது 2 இன்ட்டு 2 ஸ்கொயர்டு 4 இன்ட்டு 2 இன்ட்டு 4 மைனஸ் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 4 8 மைனஸ் 6 ஈக்குவல் டு 2. அப்போ இது வந்து S2 ஈக்குவல் டு 2. S2னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் உங்களுக்கு S2. அப்போ T1 ப்ளஸ் T2 ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் எவ்வளோ வருதுன்னு அர்த்தம். S2ங்கிறது T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு 2. இதில் T1 தெரியுமில்ல மைனஸ் 1. அப்போ இந்த மைனஸ் 1 அப்ளை பண்ணி இந்த மைனஸ் 1 தான் கொண்டு போனீங்கன்னா T2 கிடச்சிருமா? மைனஸ் 1 RHS வந்தால் ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ T2 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 1 3. அப்போ T2ங்கிறது தான் செகண்ட் டேர்ம். S1 S2 ஆட் பண்ணால் கிடைக்கிறது 2. அதிலிருந்து செகண்ட் டேர்ம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். T1 ப்ளஸ் 2 S2 மீன்ஸ் என்ன அர்த்தம்? T1 ப்ளஸ் T2. அப்போ T1க்கு வந்து மைனஸ் 1ங்கிறத அப்ளை பண்ணிங்கன்னா T2 கிடச்சிருது 3. அதே மாதிரி அடுத்து T3 கண்டுபிடிக்கிறதுக்கு S3 வேணும். எனக்கு 3ன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்போ S3 ஈக்குவல் டு எனக்கு 3ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா S3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 ஸ்கொயர்டு மைனஸ் 3 இன்ட்டு 3 2 இன்ட்டு 3 ஸ்கொயர்டு 9 2 இன்ட்டு 9 18 மைனஸ் 3 இன்ட்டு 3 9 18 மைனஸ் 9 ஈக்குவல் டு 9. அப்போ S3 ஈக்குவல் டு 9 என்ன அர்த்தம்? S3ன்னு என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் ப்ளஸ் தேர்ட் டேர்ம் T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 ஈக்குவல் டு 9. இல்லை T1 தெரியும் T2 தெரியும், ரெண்டையும் அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் T3 ஈக்குவல் டு 9. மைனஸ் 1 ப்ளஸ் 3 எவ்வளோ? ரெண்டையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 1 2வா? அப்போ 2 ப்ளஸ் T3 ஈக்குவல் டு 9. இந்த 2 இருந்தாலும் வந்தால் மைனஸ் ஆகிடுமா? T3 மட்டும் தான் வேணும். அப்போ T3 ஈக்குவல் டு 9 மைனஸ் 2 ஈக்குவல் டு 7. இப்போ தேர்ட் டேர்ம் இஸ் 7. அப்போ T1 தெரியும், T2 தெரியும், T3 தெரியும். Therefore the required series is minus 1 plus 3 plus 7 plus etc. T1 T2 T3 etc. அப்படின்னு போயிட்டே இருக்குது. இல்லை ஸோ தட்
the series is an APன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல சீரீஸ் தான் எழுதுகிறோம். அதனால தான் ப்ளஸ் போட்டு எழுதியிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சு, இல்லைன்னா கம்மா போட்டு எழுதியிருக்கலாம். அவங்க கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சீரீஸ் ஃபைண்ட் ஸோ தட் த சீரீஸ் இஸ் an AP. இப்போ சீரீஸ் எழுதுனா T1 + T2 + T3 எக்ஸட்ரா. அப்போ ரெக்கார்டு சீரீஸ் நமக்கு கிடச்சிருச்சு. T1 T2 T3 கண்டுபிடிச்சி சீரீஸ் எழுதியாச்சு. ஆனால் இது ஏபியே இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவன் என்ன சொல்லியிருக்கான், இது ஏபின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஏபின்னா என்ன பண்ணோம், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்புகளுக்கு இடையே உள்ள பொது வித்தியாசம், காமன் டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் என்னென்ன கண்டுபிடிக்கணும் தெரியும்ல உங்களுக்கு, என்னென்ன கண்டுபிடிக்கணும், கொடுத்துருக்கூடிய சீரீஸ் நமக்கு தெரியும். இதுதான் அந்த சீரீஸ். இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் டேர்முக்கு செகண்ட் டேர்முக்கான டிஃப்ரென்ஸ் T2 - T1, 3 - -1 எவ்வளவு 4. அடுத்தது அடுத்த ரெண்டு டேர்முக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்முக்கான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். T3 - T2 = 7 - 3 it is equal to 4. அப்போ T2 - T1 4 தான், T3 - T2 4 தான். therefore T2 - T1 equal to T3 - T2. அப்போ the difference between any two consecutive terms are equal, then it is an AP. அப்போ therefore the required series -1 + 3 + 7 4 ஆட் ஆகிட்டு போகுதுன்னு அர்த்தம், is an arithmetic series with A equal to -1 and D equal to 4. ஓகேவா? ஸோ தேவையான தொடரானது A equal to -1 மற்றும் D equal to 4 உடைய ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். இப்போ required series is an arithmetic series with A equal to -1 and D equal to 4. இல்லை காமன் டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோ நமக்கு 4 அப்படின்னு அர்த்தம். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இது வந்து எக்ஸசைஸ் 2.6ல் 4. ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 8 சம்ஸ் வந்து n/2 × A + Lங்கிற SN ஃபார்முலா யூஸ் பண்ணி, செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடக்கூடிய சம்ஸ் எல்லாமே ஒரு 8 சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் ஜென்ரலாக SN கொடுத்துட்டு T17 கண்டுபிடிக்கிறது ஒரு சம்மும், ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னாக்கா SN கொடுத்துட்டு AP அப்படின்னு நிரூபிக்கிற ஒரு சம்மும் நம்ம அடிஷ்னலாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில 5 மார்க்ஸ் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற டைப்பில் இருக்கும். ஸோ அந்த சம் நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸில் நம்ம இந்த எக்ஸசைஸ் 2.6 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ், எல்லாத்தையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் சம்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.